இருக்கிற நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு ஹவுசிங் போர்டில் 4 நண்பர்கள் வாசிக்கிறவங்களா இருந்தால் என்னவோ அதுதான் அந்த கதை. நான் வந்து பிரமிச்சு போயிட்டேன். இவ்வளோ அட்டகாசமான ஒரு படைப்பு. அப்புறமா தான் நான் தாய் நாவலே வாசிப்பேன். ஒரு ஒடுக்கப்பட்டவன் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த போரை எப்படி அணுகுவான், எப்படி பார்ப்பான், எப்படி புரிஞ்சுக்குவான், அதோட எப்படி வந்து ரிலேட்டடாக அவனை கம்யூனிகேட் பண்ணுவான் அப்படின்றத நான் ஒரு சின்ன யோசனை இருந்தது. உலகம் முழுக்க இருக்கிற படைப்புகளை நம்ம தேடி தேடி வாசிக்கிறோம். எனக்கு நான் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன், மொழிபெயர்ப்புகளால் ஆனவன், குறிப்பாக ரஷ்ய இலக்கியங்களால் உருவானவன். யோசனை பண்ணின்னு இருக்கிறது இப்படி புகைச்சிக்கணும், இப்படி அவன் வந்துட்டான், இப்போ என்ன பண்ணுவான். இந்த சினிமாவுக்கு கதை எழுதுகிற கதையெல்லாம் அங்கே பண்ணுது. நாவல்ன்றது உள்ளத்துல இருந்து பீரிட்டு எழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு, அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆர்டிஷியன் ஓட்டுற மாதிரி. இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டு அங்கே வந்து சொன்னாங்கன்னா முதல்ல கையெழுத்து கூப்பிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலையை எனக்கு கூப்பிடாதீங்க, நான் அதுக்கு லாய் கட்டுருவேன். ஏன்னா அதுக்கான எந்த திறமையும் எனக்கு கிடையாது. நடிக்கிறதுன்றது ஒரு பெரிய திறமை. அது நடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு திறமை, ரொம்ப கான்சியஸான ஒரு ஒர்க்கு. அதுக்கு கொஞ்சம் கூட பதட்டம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட ஃபியர் இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நான் டாக்டர் பட்டம் வாங்கினேன். நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னால் அந்த பாவனையிலேருந்து மாறி போக முடியாது, இயல்பாக இருக்க முடியாது எவ்வளோன்னா. அப்போ அதை வந்து ஏன் இதை சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இத்தனை பேருக்கு எழுதணும்னு ஆசை வருது, நாவல் எழுதுவது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இருக்குதுன்னாக்கா இதுவே ஒரு முதல் படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நடிக்க தெரியாது, அதனால அந்த நடிக்கிறதுனாக்கா ஐயோ வேணாம் அப்படின்றேன். ஒருத்தர் யாரும் நடிக்கிறேன்னு நான் உட்காந்து பேசுவேன், என்னை காஸ்டிங்கில் போடுவாங்க. நீ வந்து ஆளை வந்து செலக்ட் பண்ணிக்க கார்கி, காஸ்டிங் டைரக்ஷனில் விட்டாங்கன்னா நான் வந்து பார்ப்பேன். எல்லாம் ஃபோட்டோலாம் போடுறவங்க பூரா வந்து இப்படி நிற்பான் விதவிதமாக மனுஷன் வருவோம். விலங்கு போலலாம் ஃபோட்டோலாம் போட்டாங்க. எல்லாத்தையும் சீட்டு கட்டில் பிரிக்கிறது மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். நீ யாரை தானே எடுக்க போறோன்னா வெறும் சைலண்டாக இருக்கணும், எந்த இதுவுமே சலனமும் இல்லாமல் நிசப்தமாக இருக்கிற ஃபோட்டோ. ஒரு வேட்டி கட்டிட்டு எடுத்துருப்பான், ஒரு இயல்பாக வந்து இருப்பான், ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக வந்து ஒருத்தன் வந்து என் முன்னாடி நிற்கிறத தான் நான் ஒரு நடிகனா உறுதிப்பேன். ஏன்னா ஒரு டேரக்டர் வேலை வாங்குவான், அவனுக்கு நடிக்க தெரிஞ்சிருக்கணும், ஆனால் ஃபோட்டோவிலேயே நடிச்சுன்னு இருக்கக்கூடாது. அதுபோல் எழுதுறதுக்கும் வந்து நான் எப்பவுமே எழுதுகிற ஆசை எனக்கு வருது. ஒரு 16 வயசுல எனக்கு எழுதுகிற ஆசை வந்தது. ஆனா ஒரு 28 வயசுல தான் நான் எப்படி எழுதுறதுன்னே கண்டுபிடிக்கிறேன். 38 வயசுல தான் என்னோட முதல் நாவலே வந்து வெளியிட முடியும். ஆனா இப்போ அந்த சூழல்ல அந்த முன்னாடி 2 ப்ராசஸும் நடக்கலாம், அது தெரியாது எனக்கு. ஆனா 28 வயசுல நான் எழுதின என்னுடைய முதல் நாவல் அறுபடுதலைங்க நான் 38 வயசுல தான் வெளியிட முடிஞ்சது. ஏன்னா அவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தது இந்த சமூகத்துல. பதிப்பகங்களுக்கும் ஒரு படைப்பை கண்டுபிடிக்கிறதுக்குமான இடைவெளியெல்லாம் நிறைய இருந்தது. ஆனா இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ யாருக்கையும் ஒருத்தர் கையில் கொடுத்தா அவர் வாச்சிருவார். போடுறதுக்கு நிறைய பதிப்பகங்கள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, முன்னாடிலாம் வந்து நான் ஒரு சின்ன பேசிக்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எழுதுறதுன்றது ரொம்ப முன்னாடிலாம் எழுதும்போது ஏதோ வாழ்க்கையினுடைய தற்கொலைக்கு நான் முயற்சி பண்றதா மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க, எதுக்கு நீங்க தேவையில்லாத வேலைலாம் செய்யறேன்ட்டு. ஆனா அது எவ்வளவு பெரிய வேலைன்றதுக்கு அன்னைக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு வந்து இருக்கிற இளைய தலைமுறை கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ வேல்யூபிளான ஒரு இடம் எழுதுறதுன்றது. ரொம்ப அதாவது என்ன சொல்றது, அவங்க ஒரு எழுதணும்னு நினைக்கிறதே ஒரு மாஸ்டர் தாட்டுன்னு வருது. எழுதணும்னு நான் நினைக்கிறேன், ஒருத்தன் சினிமா நடிக்க போறேன்றான், அது பண்றான் இது பண்றான், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குழந்தை கூட ஆசை வந்துடும், ஒரு பாவனை பண்ணி காமிச்சிடும். ஆனா எழுதணும்னு ஆசைப்படுறது, குறிப்பா நாவல் எழுதணுன்ற ஒரு தீம் உங்க மண்டைக்குள்ள வருதுன்னா நீங்க ஒரு மாஸ்டர் தாட்டுன்னு வரும். சிந்தனையிலேயே வந்து உச்சபட்சமானது அது. ஏன்னா அது எங்க இருக்குது, எப்படி இருக்குது, என்ன கலர்ல இருக்குது, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும், எதுவுமே தெரியாது. ஆனா எழுதணும்னு ஆசைப்படுறோம். அப்ப அதை எழுதும் போது எப்படின்னாக்கா நீங்க மாஸ்டர் மாதிரி எழுதும். இது சரியா இருக்குமா, அது சரியா இருக்குமா, அந்த நோட்டா அந்த சீன்லாம் வந்து இருக்கவே கூடாது. ப்ராப்பரா வந்து டிசைன் பண்ண ஒரு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதுலாம் 2 தான். ஒன்று அந்த கதாபாத்திரம். நம்ம இந்த சமூகத்தில் நான் பார்ப்பேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. ஆனால் கடவுளையும் பிசாசுகளையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற டெய்லி. கடவுள்கள் இருக்காங்க, துர்தேவதைகள் இருக்காங்க, துர்தேவர்கள் இருக்காங்க, பிசாசுகள் இருக்கிறாங்க. இவ்வளோ மனிதர்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழணும். இப்போ நான் எழுதுகிற கதாபாத்திரங்களை வந்து கம்பல்சரி ஒரு கடவுளையும் ஒரு பிசாசையும் தான் நான் வைக்க போறேன். அப்போ அந்த கடவுள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா என் கூடவே இருக்கிறவங்க தான். நான் ஒரு நாவல் எழுத ஆரம்பித்தேன். நான் ஃபர்ஸ்ட்ல நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறேன் ஒரு 7 வயசுல வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இந்த சமூகத்தை பார்க்குறேன். ஒரு 16 வயசுல வந்து அசலான இலக்கியங்களை நான் பார்க்க சந்தர்ப்பம் கிடச்சி.
அப்பதான் எனக்கு வந்து அந்த 16 வயசு இருக்கும்போது எனக்கு கே டானியலோட அவர் யாழ்ப்பாணத்துலேருந்து எழுதுறாரு அந்த அவரோட புக்குங்க எனக்கு வாசிக்க ஒன்று ரெண்டு கிடச்சிது. அது அடிமை நீண்ட பயணம்னு ஒரு புக்கு. அந்த அவர் 5 நாவல் மொத்தம் வருது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு நாவல் வெளியிட்டிருக்காங்க. அவர் செத்து 30 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு புத்தகம் வந்திருக்கு. ஒரு சின்ன நாவல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காது. அது தலைப்பு நான் மறந்துட்டேன். இப்போ அவரோட புக்கை நான் வாசிக்கிறேன். அப்போதான் எனக்கு இந்த சமூகத்தோட ஸ்ட்ரக்சரே தெரிய ஆரம்பிக்குது. ஓ இது ஏன்னா அப்போ வந்து ரஷ்ய இலக்கியங்களும் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து வர்க்க பிரச்சனை தான் எனக்கு தெரிஞ்சது தவிர இந்த மெட்ராஸில் பிறந்தவனுக்கு வந்து வளர்ந்தவனுக்கு பெரிய சாதிய சச்சரவு கிடையாது. எல்லா சமூகத்தோடவும் பழகம், எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. மாமி ஒருத்தி அந்த சமூகத்தில் இருப்பா, மாமா ஒருத்தர் இந்த சமூகத்தில் வந்து இருப்பாங்க. ஒரு சிக்கலே இருக்காது. ஆங்கில இந்தியர்களும் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க. அப்போ இது ஒரு சச்சரவாக தெரியாது நமக்கு. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக கிராமங்களுக்கு போகும்போது, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கிராமத்தை நோக்கி நடக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்னதாக ஸ்லைடு போடுவாங்க. இந்த சேர் மேலே கால் வைக்காதன்னு தியேட்டரில் போடுறது மாதிரி சின்ன சின்ன ஸ்லைட்ஸ் வந்து நமக்கு வரும். என்னடா இங்கே புதுசாக இருக்குது அப்படின்னா இந்த சமயத்தில் ஏரிக்கு நம்மளை கூட்டு போக மாட்டோம். ஏன்டானாக்கா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கொடூரமான கோபத்தை உள்ளத்துக்கு உண்டு பண்ணோம். ஆனால் அது தெரியாது, இந்த ஊரில் தான் இருக்கிறோமோ அப்படின்னு தெரியாது. இந்த உணர்ச்சியெல்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்போது ரஷ்ய இலக்கியங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும். அப்போ அதை வாசிக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு விதமான மனநிலையை கொடுக்கும். இந்த சமயத்தில் கே டானியலோட புக்கு வாசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஐயோ இவ்வளோ கொடூரமான சிக்கலுக்கு மத்தியில் தான் நம்ம வாழணும். அப்போ நிறைய செய்திகள்லாம் வரும். இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது சச்சரவாகும். வாசிப்போம், சமூகத்தை பார்ப்போம், வாசிப்போம், சமூகத்தை பார்ப்போம். இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஏறக்குறைய இவ்வளோ சச்சரவான உலகத்தில் தானே நாமளும் வாழறோம். அவன் எழுதுறான், ஏன் நம்ம எழுதக்கூடாது? எழுதலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 16 வயசுல எழுத ஆரம்பிக்கிறேன். எழுதுறேன் ஒரு எல்லாம் குப்பையாக தான் இருக்கு. எழுதவே முடியல. நான் எழுதுறேன். நான் 3000 பக்கத்துக்கு மேலே எழுதியிருக்கிறேன். ஆக்சுவலாக ராஜாலின்னு ஒரு நாவல் எழுதுறேன். அதெல்லாம் அப்படி ஒரு கனவு. அமெரிக்காவில் இருக்கிற அத்தை வராங்க, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பாட்டி ஒரு விதவிதமாக எவ்வளோ கற்பனை வருமோ எல்லாம் எழுது. ஆனால் எனக்கு தெரியாதுன்னு நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோட ஒரு 350 பக்கம் நோட்டுகளை போட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறேன். எழுதி இதுதான் நான் நாவலாக கொண்டு வர போறேன்னு நினைச்சிட்டு ஒரு கட்டத்தில் எனக்கு கரெக்டாக ஒரு 28 வயசு ஆகும்போது எல்லாரும் வந்து எப்போ பாரு ஏமாத்திக்கினே இருக்கிறான். இவன் எழுதுறேன்ட்டு வேலைக்கு போக மாட்டேன்றான். எப்போ பாரு லைப்ரரிக்கு போயிடுறான். அவனை பாரு ஏதோ பசங்களை பேசிட்டு இருக்கிறான். எந்த நேரமும் எழுதிட்டு இருக்காங்க. ஏதோ சும்மா வேலைக்கு போகிறதுக்கு ஏமாத்துறதுக்காக எழுதிட்டு இருக்கான் அப்படின்ட்டு என்னை பற்றி குற்றச்சாட்டு வரும். ரொம்ப கெட்ட பேர் வந்துடுச்சு எனக்கு. சரி, எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய அச்சம் இருக்குது. என்னடா பண்றது? இது எழுதுறது எல்லாமே குப்பையா இருக்குது. நான் அலெக்சாண்டர் குப்ரின்ற மகத்தான மேதையோட படைப்பெல்லாம் வாசிக்கிறேன். மனோக்குன்னு அவனோட ஒரு படைப்பு ஒன்று இருக்கும். நீங்க எல்லாரும் ஆக்சுவலா நீங்க எழுதணும்னு வர்றவங்க ஃபர்ஸ்ட் யாராவது சொல்லி இதுதான் பிரமாதமான நாவல்னு ஒன்று சொல்றாங்கன்னா அதை நீங்க பின்பற்றுறீங்கன்னாக்கா நீங்க இன்னும் வளரலன்னு அர்த்தம். நீங்க ஒரு படைப்பை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்ல. எனக்கு வந்து தாய் நாவல் தான் பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நான் அப்புறமா கேள்விப்படுறேன். நான் முன்னாடியே வாசிட்டேன் நான் அது. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் உன்னை கண்டுபிடிச்சேன். மக்சிம் கார்கி என்ன எப்படி கண்டுபிடிச்சேன்னா அவரோட மூவர் வாசிக்கும் போது தான். ஓ இவ்வளோ அதுக்கு முன்னாடி நான் சிங்கி சைட் மாத்தவெல்லாம் வாசிட்டேன். அப்புறம் நான் நியூஸ் சென்ச்சுரி புக் அப்போ இருந்தது, இப்போ அது இல்லை, மவுண்ட் ரோட்ல இருக்காது. அப்போ வந்து நான் ஒரு எக்ஸலன்ட் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பேபிலையோ இல்லை சத்தியம்லையோ பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு 50 ரூபாய்க்கு புக் வாங்குவாங்க. காயெல்லாம் வந்து வெறுமனே 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நான். அப்போ இது தாய் வந்து எனக்கு யாரும் சொல்லலை. மூவர் வாட்ச உடனே எனக்கு ரொம்ப இங்கே இருக்கிற நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு ஹவுசிங் போர்டில் 4 நண்பர்கள் வாசிக்கிறவங்களா இருந்தா என்னவோ அதுதான் அந்த கதை. ஒரு கைவிடப்பட்ட ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி, 4 நண்பர்கள், அவங்க வந்து ஒரு சின்ன புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா தப்புகளும் பண்ணுவாங்க. அவங்கள சுற்றி ரொம்ப மோசமான விளைவுகள், குடிகாரர்கள், பாலியல் தொழிலாளிகள், இப்படியா ஒரு அடிமட்டத்தோட வாழ்க்கையோட சம்பவங்கள்ல இருந்து ஒரு மனிதன் எப்படி எழுச்சி அடைகிறான், ஒரு இளைஞன் எப்படி மாற்றத்துக்குள்ளாகிறான்ற ஒரு படைப்பு. இது என்ன, இது நம்மளை சுற்றி நடக்கிற மாதிரியே இருக்குதுன்ட்டு எனக்கு ஒரு, அதனால அவரை தேடி நான் போறேன். அப்புறம் அவருக்கு அர்த்தமானவர்கள் ஒரு நாவல் வாசிக்கிறேன். நான் வந்து பிரமிச்சு போயிட்டேன். இவ்வளோ அட்டகாசமான ஒரு படைப்பு அது. அப்புறமா தான் நான் தாய் நாவலே வாசிக்கிறேன். அப்போ நான் இப்போ கூட கேட்டாக்கா தாய் நாவல் ஒரு எக்ஸலன்ட் மெட்டீரியல். ஆனால் என்னை எப்போ கேட்டாலும் நம்ம அர்த்தமானவர்கள் நல்ல நாவல். ரெண்டாவது அவரோட ஹோமோ கார்டியோ பெஸ்ட் பீஸ் மக்சிம் கார்கி.
அப்போ ஒரு படைப்பை நீங்க அணுகிறது, நீங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிருவீங்க. உலகத்திலேயே வந்து அதே மாதிரி சினிமாவில் சொன்னா எல்லா சினிமாக்காரர்களும் என்ன சொல்லுவாங்க, பைசைக்கிள் தீவ்ஸ் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா பைசைக்கிள் தீவ்ஸை விடவும் அவரோட 2 உமன்ஸ்னு அதே டைரக்டரோட இன்னொரு படம் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நீங்க இது ஒரு உலகத்தின் மகத்தான படைப்பு பைசைக்கிள் தீவ்ஸ், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா அவரோட 2வது படைப்பு இருக்கும், அதை விட பயங்கரமா இருக்கும். போர்க்காலத்துல நடக்கிற சம்பவம், தான் குழந்தைய இழந்துட்டு இருப்பா ஒரு அம்மா. அவர் ரோட்ல நிர்வாணமா நடந்துகிட்டு போயிட்டு, யாருன்னா வந்து என்னோட பால் குடிங்கன்னு, என்னுடைய மார்பு வந்து பாலால நிறைஞ்சு வீங்கி வலிக்குது எனக்கு. அந்த குழந்தைய நினைச்சுப்பா, போர்ல இறந்து போன குழந்தை. அவன் வழி நடுக்க கத்திக்கிட்டே போய்கிட்டே இருப்பா. அவன் எல்லாரும் அஞ்சு ஓடுவாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய துயரத்தை அவங்களுக்கு உண்டு பண்ணி. இப்போ இது உலகம் முழுக்க பொதுவான ஒரு சம்பவம். இதுதான் நான் மரப்பாலன்ற நாவல்ல ஃபர்ஸ்ட் வந்து கரையேற முடியாது. நான் எழுதுறேன் இந்த படம் பார்த்து 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் இதை மறந்துட்டேன். அது என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கிறேன் நான். ஆமா, நான் ஒரு மரப்பாலன்னு ஒரு நாவல் எழுதும்போது ஓப்பனிங்ல அம்மா வந்து செத்து போறாங்க. எப்படி செத்து போவா, சாகணும், ஒரு பையன் அனாதை ஆகணும் இப்படின்னு எனக்கு தீம். என்னுடைய அந்த பையன் அனாதையா இருந்து அவன் இந்த உலகத்தை பார்க்கணும், கத்துக்கணும், அவன் போயிட்டு ஒரு ஹீரோவா மாறணும் அப்படின்றது எனக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கான்செப்ட் இருந்தது. இந்த போரை எல்லாரும் பல விதமா பாக்குறாங்க. ஒரு ஒடுக்கப்பட்டவன் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த போரை எப்படி அணுகுவான், எப்படி பார்ப்பான், எப்படி புரிஞ்சுக்குவான், அதோட எப்படி வந்து ரிலேட்டடா அவன் கம்யூனிகேட் பண்ணுவான் அப்படின்றத நான் ஒரு சின்ன யோசனை இருந்தது. ஒரு நாவல் எப்படி உருவாகுறதுன்ற ஏரியாக்கே வந்துடுறேன். ஏன்னா நான் தாண்டி ஓடிக்கிட்டே இருப்பேன். எனக்குள்ள நிறைய யோசனைகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால என்னால் சாப்பிட்ற போக முடியல. ஆனால் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்ல முயற்சி பண்ணேன். தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது என்னன்னா, அந்த பையனை வந்து என்ன பண்ணேன்னா, அம்மாவுக்கு குழந்தை பிறந்தோடனே அம்மா வயலில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அங்கே என்னன்னா, கரையேறக்கூடாது. பால் குழந்தை அழுதுனா கூட நேற்று குழந்தை பிறந்திருக்கோம், அம்மா இன்னைக்கு வயலுக்கு வேலைக்கு வந்துடும். அதுதான் 60களுக்கு முன்னாடி இருந்த நிலைமை கிராமப்புறங்கள். அப்போ கரையேறக்கூடாது. அவங்க எந்த சூழலையும் நடவு முடிஞ்ச பிறகுதான் அவங்க கரையேறணும். இப்போ குழந்தை வந்து தூளியில கட்டிட்டு அது அழுது, பசியில் அழுவோம், கரையேறக்கூடாது அப்படின்றது இருக்குது. அம்மாவுக்கு வந்து குழந்தையோட குரல் வந்து சாகடிக்கும். அம்மாவுக்கு வந்து மார்பு வந்து பால் கட்டி பெருத்து போயிருக்கோம். இப்போ அவளுக்கு குழந்தைக்கு போய் பால் கொடுக்கணுமே அப்படின்னு அவள் துடிப்பா. குழந்தை கத்திக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஏய் போயிடாதடி, ரொம்ப பிரச்சனை ஆகிடும், அவன் வேற கங்காணி வேற ரொம்ப கொடூரமா அந்த கோபத்தில் இருக்கிறான், ஏற்கனவே நடவு வேலை நடக்கலன்னு சொல்லிட்டு நீ ஓடிடாத. ஆனால் அவன் எல்லாத்தையும் மீறி ஒரு கட்டத்தில் குழந்தையோட குரல் வந்து அது மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகள் இறந்துருக்குது பசியில், பால் இல்லாத, குரல் வறண்டு செத்து போன குழந்தைகள் யாராவது. அப்போ இந்த குழந்தை அழகுனா எப்படியாவது கெட்டு போங்கடா, நீ அடிச்சே கொண்டாலும் பரவாயில்ல, என் குழந்தை போய் நான் எப்படியாவது உயிர் ஊட்டிடுறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா கரைக்கு வருவாங்க. குழந்தை செத்து போயிடும். இப்போ செத்த குழந்தைக்கு அம்மா பால் ஊட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவான். கங்காணி வந்து ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்ட்டு ரொம்ப ஆபாசமா அவளை திட்டி கொண்டுடும். எப்படி நீ இப்போ அந்த ஒரு விவசாயமே கெட்டு போயிடுமே, நீ இந்த மாதிரி கரையேறிக்கே, அது வந்து விதிகளுக்கு மரபுக்கு மீறிய ஒரு செயலாச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஆபாசமா பேசி அடிப்பான். இப்போ இந்த கான்செப்ட் எனக்கு அவங்க எங்கேயோ பார்த்தது, எங்கேயோ உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில் நடக்குது. அது வந்து வேற மாதிரி மாறி இங்க வருது. அதுக்காக சொல்றேன். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கிற படைப்புகளை நம்ம தேடி வாசிக்கிறோம். எனக்கு நான் எப்போ கேட்டாலும் சொல்றேன், மொழிபெயர்ப்புகளால் ஆனவன், குறிப்பா ரஷ்ய இலக்கியங்களால உருவானவன். ரஷ்ய இலக்கியங்கள் வழியாக தான் நான் இந்த உலகத்தினுடைய அரசியலையே புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் நகரத்துல இருந்தோம், அதனால எனக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. எனக்கு எந்த, அதாவது சாதிய சச்சரவுகளை பத்தி நான் ஒரு 16, 17 இங்க இருக்கிற ஒரு 4-5 இந்த கடைகளை வச்சு சாதி சொல்லுவாங்கல்ல, இது வந்து செட்டியார் கடை, இது வந்து நாடார் கடை அப்படின்றத வச்சு ஒரு 4-5 சாதி தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தா 1 லட்சம் சாதிகள் இருக்கு, 4 லட்சம் சாதிகள் இருக்குதான் இந்த சமூகத்தில். இந்த அசிங்கம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப இந்த அசிங்கமான இந்த விஷயத்துல இருந்து பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வழியா எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ அந்த படைப்பை எப்படி உருவாக்கணும்ன்ற கான்சியஸ் எனக்கு இந்த 16 வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டு 28 வயசு வரைக்கும் எனக்கு தெரியாது. மந்திரவாதி கதைகள் எழுதுறது, விட்டல் கதைகள் எழுதுறது, இந்த தமிழ்வாணன் பட்ச படைப்பெல்லாம் இருக்கிற பாதிப்புகள்லாம் வரும். சிஐடி விட்டல் தலைப்பு எழுதுவேன், ராஜாலின்னு எழுதுவேன், சினிமா பார்த்த துயரங்கள். அப்ப எழுதுறது எதுன்னு எனக்கு தெரியவே இல்லை.
28 வயசு வரும்போது பார்த்தாக்கா நான் ஒரு 350 பக்கம் நோட்டுகள், ஒரு 7-8 நோட்டுகள் எல்லாம் செம்மையா எழுதி 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 வச்சிருப்பேன். அதை நண்பர்கள் வச்சு நல்லா இருக்குதுன்னுவாங்க. எல்லாம் இப்படி போயிட்டே இருக்குது. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு பண்ணேன், இதையெல்லாம் முதல்ல கீழ்ச்சி போடணும். ஏன்னா இதெல்லாம் ஒருபோதும் அர்த்தமான வக்கீல் இணையா ஒரு பக்கம் கூட இதுல இல்லை, மூவருக்கு இணையா ஒரு பக்கம் கூட இல்லை. அலெக்சாண்டர் குப்ரினோட மலோக்குன்னு ஒரு நாவல் இருக்கான். மலோக்குன்றது பலி எடுக்கும் தெய்வம்னு ரஷ்ய சொல்லு. நம்ம காலின்னு சொல்லுவோம், பலி கேட்கிற துர்தேவதையா அதை சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி மலோக்குன்னு ஒரு நாவல். அந்த நாவல் வாசிக்கும் போதுதான் நான் வந்து என் வீட்டுல இருந்து, என் குடிசையில இருந்து, நான் எதிரில் இருந்த பேசல் பிரிச்சு அனல் மின் நிலையத்தையே பார்த்தேன். எனக்கு அந்த அரசியல் அப்பதான் புரியுது எனக்கு. இல்லைன்னா வாழ்க்கையின் யதார்த்தம் இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். அங்க ஒரு குடிசை இருக்கும், அங்க ஒரு வீட்டு இருக்கும், அங்க ஒரு 2 மாடி வீடு இருக்கும், அங்க ஒரு தனித்த பங்களா ஒன்று இருக்கும், இங்க உயிர்கலர்ச்சி இருக்கும், இங்க வந்து சர்க்கரை, இப்படி எல்லாமே இயல்பு போலதுன்றது இயல்பான வாழ்க்கையில. இந்த அதுக்கிடையில கனவும் இருக்குது, ஆசைகளும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா பாயிண்ட் அவுட்டா நான் எதை பண்ணணுன்றது எனக்கு எல்லாருக்கையும் நானும் சொல்லிடுறேன். நான் கல்யாணத்துக்கு கவிதை எழுதி கொடுக்கறது, காதலுக்கு கவிதை எழுதி, காதலி கவிதை எழுதி கொடு, இப்படியா ஓடிட்டு இருக்குது லைஃப். இதெல்லாம் எழுத்து கிடையாது. நான் எதை எழுதணும்னு நான் எழுதிட்டு இருக்கேன். 3000 பக்கம் 4000 பக்கம் கவிதைகள், 10 சிறுகதை எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஆனா இதெல்லாமே படைப்பில்லை. எது கரெக்டான எழுத்து அப்படின்னு சொல்லி நான் எனக்கு கவிதை வரலன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். 60 கவிதைகள் எழுதுனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கவிதை சொன்னா உங்களுக்கு பிடிக்கும், ஆனா அது கவிதை இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதை எப்போ முடிவு பண்றேன்னாக்கா, கலீல் கிப்ரானோட ஒரு படைப்பை வாட்சோடனே நான் முடிவு பண்ணேன். நம்ம லாய்க் கிடையாது கவிதைலாம் எழுதுறது, சும்மா கதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, தூக்கி எரியாத சிறுகதை எழுதுங்க. ஐயோ அதுவும் நமக்கு வரல. ஏன்னா அது வந்து ரொம்ப கான்சியஸான ஒரு மெட்டீரியல். ஒரு 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 2000 வார்த்தைக்குள்ள அது வந்து செப்பமா ஒரு கவிதையை போல இருக்கணும், அது உரைநடை போலவும் இருக்கணும், கம்ப்ளீட்டா ஒரு மேட்டர் முடிச்சிடணும். இவ்வளவு நுட்பமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வரல. ஆனா எழுத முடியுது. எதை எழுதணும் அப்படின்னா, சரி நாவல் எழுதும். நாவலும் வரல. நாவல் வருது, ஏன் வரலன்றதை நான் கண்டுபிடிச்சேன். அப்புறமா நாவலை வந்து இப்படி உட்காந்து சிந்திச்சு இருக்கிறது இல்லை, யோசனை பண்ணின்னு இருக்கிறது இல்லை, இப்படி புகைச்சிக்கணும், இப்படி அவன் வந்துட்டான், இப்ப என்ன பண்ணுவான். இந்த சினிமாவுக்கு கதை எழுதுற கதையெல்லாம் அங்க பண்ணக்கூடாது. நாவல்ன்றது உள்ளத்துல இருந்து பீரிட்டு எழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு, அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆர்டிஷியன் ஊற்று மாதிரி. அது வந்து சப்கான்சியஸ்ல இருந்து வேலை செய்வாங்க. அது வந்து எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே கவிதை, சிறுகதை இதெல்லாம் எழுதி கரெக்டா 28 வயசுல ஒரு கதைன்னு நான் இருக்கிறேன். இப்போ ஓரளவு சமூகமும் தெரிஞ்சிடுச்சு. இந்த சமூகம் எப்படி இருக்குது, எதை நோக்கி நான் நகரணும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்குது, எதையெல்லாம் நான் விமர்சிக்கிறேன், எதெல்லாமே மரபை கட்டி காக்குற அசிங்கங்கள், எதெல்லாம் மரபை உடைக்கிற அற்புதங்கள். முதல்ல மரபுன்ற இந்த அசிங்கத்தை உடைச்சி எரியணுன்றதான் எழுதவே வரணும்னு நான் உறுதியா சொல்லுவேன். யார் வந்து இந்த மரபு கட்டிக்கிட்டு அழுவது, எனக்கு எல்லாருக்கும் பயன்படுறது தான் மரபு. ஒரு 140 கோடி பேர் இருக்கான் இந்தியாவிலன்னா, 140 கோடி பேருக்கும் பயன்படுறது தான் மரபு. அது எனக்கு பயனளிக்குதுன்னா நான் அதை கட்டி காப்பாற்றுவேன். அது ஒரு 20 பேருக்கு பயன்படுது, 25 பேரை நாசமாக்குது, 80 பேரை ஒண்ணுமே இல்லாம ஆகுதுன்னா அந்த மரபை எந்த மண்ணுக்கு நான் வந்து அதை கட்டி காப்பேன். இந்த அடிப்படை அறிவு ஒரு எழுதுறவனுக்கு இருக்கும். இந்த பேசிக்லாம் முதல்ல நம்ம ட்ரெயின் ஆகணும். அப்பதான் நீங்க எழுதுறது வந்து அது தனித்துவமா இருக்கும். ஏன்னா நாவல் எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்றேன். அது உடனே ஒரு நாவல் எழுதுறதுன்றது இந்த பேசிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்ல நமக்கு ஃபில்ஃபில் ஆகணும். எதை எழுத போறோம், ஏன் எழுத போறோம், எதுக்காக எழுத போறோம், இந்த அடிப்படை அறிவு நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கணும். நானும் எழுத போறேன், புகழ் பெற போறேன்றதுக்காக யாருன்னா எழுதுனீங்கன்னா லைஃப் ஃபுல்லா எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியது. லைஃப் ஃபுல்லா எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு கலக்காரி ஜிப்பா போட்டுக்குவார் ஒருத்தர், அப்புறமா ஒரு சோடா புட்டி போட்டுக்காரு, படிச்சு கண்ணு பழம், அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த புட்டி அது போட்டுக்காரு, ஒரு ஜோல்னா பைய போட்டு அதில் ஒரு 2-3 புக்கு, எந்த நேரமும் ஏதோ தீவிர ஞானி போல அப்படி செய்யுங்க. இந்த பாவனை எல்லாம் தூக்கி குப்பை தூக்கில போட்டுரு. இதெல்லாம் வச்சுக்கணும் ஒரு மண்ணையும் செய்ய முடியாது. நீங்க இயல்பா எல்லா மனிதர்கள் போலவும் எல்லாரையும் போலவும் இருக்கணும். ஆனா உங்க சிந்தை எந்த நேரமும் நீங்க எழுதுவதை குறித்த தீவிர தேடுதல்கள் இருக்கணும். அதுக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, மனிதர்களை நீங்க அடிப்படையில இருந்தே நேசிக்கணும். இவரை நேசிக்கலாம், அவரை நேசிக்க கூடாது, இவரை பார்க்கலாம், அவரை பார்க்க கூடாது, இவரோட கை கொடுக்கலாம், அவரோட கை கொடுக்க கூடாது, இவரை அணைக்கலாம், அவரை அணைக்க கூடாது. இந்த மாதிரியான பழைய மரபு குப்பைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க வந்து, நான் ஏன் அதை சொல்றேன்னா,
நான் ஒன்று எழுதும்போது தான் நான் யோசிச்சேன், எந்த புத்தகங்கள வழியாக நான் கண்டுபிடிக்கல. நானே எழுதும்போது இந்த சமூகத்தை பார்க்கும்போது இந்த சமூகத்துடைய மனோபாவத்தை அறிஞ்சிக்கும் போது நான் கண்டுபிடிச்சேன். இந்த தேசத்துல தத்துவத்தின் தொட்டில்னு வாங்க இந்தியாவை. நான் சொல்லுவேன், தத்துவம் செத்த சமூகம் இதெல்லாம் இது. ஒருத்தருக்கு தப்பு நடக்கும்போது ஐயோன்னு பாக்குறோம், இன்னொருத்தருக்கு தப்பு நடக்கும்போது கண்டுக்காம போயிடும். இது ஒரு தத்துவமா? இது மனசாட்சி செத்த மனிதர்கள் எங்கன்னா, ஒரு பொண்ணை நாசமாக்கும் போது இந்தியாவே கொந்தளிக்கும். இன்னொரு பொண்ணு அதே மாதிரி தான் நாசமாக்கப்பட்டு கணிதத்துல கொல்லப்படுறா, பல்கலைக்கழகங்கள்ல கொல்லப்படுறான், ஓவிய கல்லூரியில கொல்லப்பட்டான், கல்குவாரிகள்ல கொல்லப்படுறாங்க. நூற்றுக்கணக்கானவங்க ஒவ்வொரு ஆண்டும் கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, தூக்குல தொங்கிடுறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ல உயர்ந்த கல்வி வழங்கக்கூடிய நிறுவனங்களை செத்து போயிறாங்க. நம்ம அதை பத்திலாம் ஒருத்தருமே விவாதிக்கவே மாட்டோம். குறைந்தபட்சம் எழுதணும்னு ஆசைப்படுற அத்தனை பேரும் இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்து. ஏன்னா தத்துவம் செத்த மனிதர்களால அதை சிந்திக்க முடியாது. தத்துவம் உள்ள மனிதன் இந்த சமூகத்தை சமமா பார்க்கறது, இந்த சமூகத்தை உற்று பார்க்கறது, அதை தங்க உள்ளத்துல அதை அசை போடுவது, தன்னுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள்ல அது குறித்து பேசுவது. ஏன்டா இதெல்லாம் இப்படி இருக்குது, என்ன இந்த மாதிரியான பேசிக்கான கொந்தளிப்பு ஒருத்தனுக்கு யாருக்கு இருக்குதோ அவன் தான் எழுதணும்னு ஆசைப்படணுன்றது. அவன் தான் எழுத ஆசைப்படுவான், ஒருவேளை ஆசைப்படுவான் எழுதுறதுக்கு, ஆனா எதை எழுத தெரியும் அப்படின்னு தெரியாது. ஒரு ஆண் பெண்ணை வச்சுக்கிட்டு மட்டுமே கதை பண்ணணும். எல்லாருமே நேசிப்போம், எல்லாருமே காதலிப்போம், எல்லாருமே உறவு கொள்வோம், எல்லாருமே பிள்ளை பத்துறாங்க, இதெல்லாம் ஒரு நார்மல் மேட்டர் தான். ஆனா அந்த சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்குதுன்றத பாயிண்ட் அவுட் பண்ணும். நான் சொல்றேன், இந்த 28,000 பக்கத்தையும் ஒரு 3000 பக்கம் எழுதி கிழிச்சிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், இந்த பாவனை பண்ணிட்டு இருக்கோன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் நீ கொஞ்சம் பாசாங்க பண்ணிட்டு இருக்கிற, ஏன்னா எழுத்து மேல உனக்கு ஒரு போதை இருக்கு. ஏன்னா வாசிக்கிறேன்ல, ஓயாம வாசிக்கிறேன். கலீல் கிப்ரான் கவிதையில இருந்து அலெக்சாண்டர் குப்ரின்னு ஒருத்தர் இருக்கான், அலெக்சாண்டர் புஷ்கின்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட கேப்டன் மகள் துப்ரோஸ்கி, இதெல்லாம் வாசிட்டு நான் தூங்கவே மாட்டேன். சரி, இவனுங்களாம் விடுபட்டு ஒருத்தன் வந்தான் உள்ள சிங்கி சாயிட் மாத்தவன் சொல்லிட்டு அவனுடைய முதல் ஆசிரியர் நீங்க எல்லாருமே வாசிக்கணும்னு நான் விரும்பி வேண்டி கேட்டேன். அவனோட புத்தகங்கள்ல கொஞ்சம் பெருசா இருக்கிறது குல்சாரி மட்டும்தான். அவனுக்கு மொத்தமே 6 படைப்பு தான். அன்னை வயல், குல்சாரி, முதல் ஆசிரியன், ஜமீலா, லாரி டிரைவர். இது எல்லாமே அற்புதமான காதல் கதைகள் தான். ஆனா அது புழல் காதலை பத்தி தான் அது பேசும். ஆனா அதை ரொம்ப அழகா காலத்துக்கு பொருந்துற மாதிரி எக்ஸலன்ட் டெபினிஷன்களோட பேசி அதெல்லாம் வாசிக்கும் போது நீங்க ஒரு எல்லாரையும் நல்லா பழகுவீங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா ஒரு ஆணுன்றதுக்காகவே ஒரு பொண்ணை பார்க்கறதும், ஒரு பொண்ணுன்றதுக்காக ஒரு ஆணு மேட்டரே கிடையாது. எல்லாம் உண்டு சாதாரண. இதெல்லாம் ஒரு எழுதுறவனுக்கு இந்த மாஸ்டர், அதான் சொல்றேன், எழுத நினைக்கிறது மாஸ்டர் தாட் தான். அப்ப நீங்க எழுதணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க மாஸ்டராகவே மாறிடணும். அப்போ இந்த மாதிரியான கான்சியஸ்லாம் உங்களுக்குள்ள வரணும். அது மாதிரி இந்த படைப்புலாம் நான் வாசிக்க எனக்கு நான் எழுதினு இருக்கிறதுலாம் குப்பை போல தோணுது. நல்ல வேளை அந்த நேரத்தில் எனக்கு கே டேனியல் பெரிய சப்போர்ட். கே டேனியல் எப்பயாவது வாராவோட சுந்தரி சின்ன சாம்பு கிடைச்சா வாசிச்சு பாருங்க. சமூகத்தினுடைய ஒரு பெரிய ஜெராக்ஸ், ஒரு பெரிய எக்ஸ்ரே பிலிம் மாதிரி அவர் அந்த பீரியட்ல அவர் தான் அக்ராகரத்து அதிசயம்னு அண்ணா சொல்லுவார். அப்படி ஒரு குறிப்பு இருக்கு அவருக்கு. அவரோட படைப்பு, டேனியலோட படைப்பை நீங்களாம் வாசிக்கணும்னு நான் விரும்புவேன். ஏன்னா நான் அவரை வாசிச்சுட்டு நான் கொஞ்சம் பிரமிச்சு போயிருப்பேன். அந்த நேரத்தில் கே டேனியலை பற்றிலாம் யாருமே பேச மாட்டாங்க. அவங்க ஒரு 4-5 படைப்புக்கு இங்கே இருக்கிறத தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப கட்டையான படைப்பு. நீங்க எல்லாமே நல்லா எழுதுவாங்க, சூப்பராக எழுதுவாங்க. இந்த லாஸ்ட் 10 இயரா அடிச்சு நொறுக்குறாங்க இளைஞர்கள். நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. எனக்கு வர கையெழுத்து பிரதிகள்லாம் பார்த்துட்டு நான் இனி இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுவேன். இன்னும் கவிதையில நல்லா மேம்பட்டிருக்கிறோம், சிறுகதையில மேம்பட்டிருக்கிறோம், உரைநடையில குறிப்பா நாவல் விஷயத்துல நம்ம ரொம்ப தத்தியா இருக்கிறோம். சும்மாவே நம்ம மாஸ்டர்னு சொல்லிக்கிறோம். அப்பெல்லாம் ஒரு உலகத்தோட ஒப்பிடும்போது நம்ம தத்தியா தான். இப்ப நீங்களாம் தான் ஆரம்பிக்கணும். லாஸ்ட் 10 இயரா சூப்பரா எழுதுறாங்க. ஏன்னா உலகத்தை பாக்குறாங்க அவங்க. நம்மளுடைய நிலவுடைமை சமூகத்தினுடைய காமாந்திர பெருமூச்சே பெரிய படைப்புகள்னு சொல்லி இருந்த அந்த பாவனையெல்லாம் ஒழிஞ்சி இப்பதான் உழைக்கும் மக்கள் எல்லாருமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த சமூகத்தை நேசிக்கிறாங்க எல்லாருமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் அறுபடும் விலங்கு ஒரு நாவல் எழுதணும்னு ஆசைப்படுறேன். நான் எழுதுனதெல்லாம் குப்பன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ என்னதான் பண்றது, ரொம்ப யோசிச்சுன்னு இருக்குது, நிறைய சிகரெட் புகைக்கிறது, இதெல்லாம் குப்பன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. வீண் இப்படி வானத்துல இருந்தெல்லாம் நான் கண்டுபிடிக்க முடியாது.
யோகம் பண்ணி தியானம் பண்ணி உருண்டு புரண்டு குட்டி கருணாட்சிலாம் ஒரு படைப்பு எழுத முடியாது. எப்படி எழுதணும்னா, இந்த சமூகத்தை நல்லா ஒத்து பார்க்கறதன் வழியா என்னை சுத்தி இருக்கிற சமூகத்தை, என் பாட்டனை, என் பாட்டிய, அவங்களுடைய பாடுகளை, இந்த சமூகம் எப்படி இருக்குது, இவ்வளவு பெரிய சமூகத்துல எவ்வளவு கடவுள்கள் இருக்காங்க, எவ்வளவு பிசாசுகள் இருக்காங்க, எதெல்லாம் கடவுள் தன்மை, எதெல்லாம் பிசாசு தன்மை, யாரெல்லாம் இங்க குருதேவதைகள், இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி உள்ள அனல் போல கொதிச்சு 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 நான் வந்து ஒரு மெட்டீரியல் எழுத ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன். அறுபடுங்களுக்கு அதான் என்னோட ஃபர்ஸ்ட் நாவல். இப்போ என்னைய பாசங்கத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒரிஜினலா எழுதணும்னு நினைக்கும் போது, இந்த சமூகம், என் குடும்பம் வந்து என்னவா இருந்தது, எங்க இருந்து வந்ததுன்னா நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு லைன் தான் கிடைச்சது. என்னன்னா, என் குடும்பத்துல இருக்கிற 3 தனித்தனி குடும்பங்கள், என் தாத்தாவோட குடும்பம், என் தாத்தாவோட அண்ணன் குடும்பம், இந்த மாதிரி ஒரு 4 குடும்பம். இனி இந்த கிராமங்கள்ல இருந்து நம்ம பெருசா வாழ முடியாது, அதனால வெள்ளக்காரன் வந்து நமக்கு இலவசமா கப்பல் விடுறோம், நம்ம அதன் வழியா எங்கேயாவது சீமைக்கு போய் பஞ்சம் படைச்சிக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இது எனக்கு இந்த வார்த்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது மாதிரி என்னோட ஒரு தாத்தா குடும்பம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிடுறாங்க. இன்னொரு ஃபேமிலி பெனாங்கு, மலேசியா பெனாங்குக்கு போயிட்டாங்க. ஒரு தாத்தா, என்னோட அம்மாவோட அப்பா மட்டும் என்ன பண்ணிட்டாரு, சென்னைக்கு வந்துட்டார். பட்டணத்துக்கு நான் அவ்வளோ தூரம் போக மாட்டேன், நான் போய் இங்கே பட்டணத்தில் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த லைனுக்கு பின்னாடி சும்மாவே லைன் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கிராஃப் ஒன்று போட்டு பார்க்குறேன். எனக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் இருக்குது இல்லை, பயிற்சி பண்ணியிருக்கிறதில்ல, எழுதி கவிதை எழுதி ஒரு பயிற்சி இருக்குது, அது இதெல்லாம் வந்து சிறுகதையெல்லாம் எழுதி ஒரு பயிற்சி இருக்கிறதால இப்போ எனக்கு கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, கோபால்னு ஒரு கேரக்டர், அவன் தான் வந்து மாஸ்டர், எனக்கு வந்து ஹீரோ. இப்போ அவனுக்கு பின்னாடி என்ன இருக்கு, நான் ஒன்று ஒழுக்க கீழே நல்லவனான்னு கிடையாது, அவர் ஒரு அரை மனிதர், அவர் ஒரு பெரிய ஹீரோவா அப்படியே சண்டை போடுறவராக இருக்குன்னு ஒரு அவசியம் இல்லை. அவருக்கு வந்து குடி கூத்தி அப்படின்ற ஒரு சராசரி மனிதனாக தான் இருக்கு. அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற சச்சரவுகள்லாம் ஏன் அவன் கிராமத்தை விட்டு வந்தான். இப்போ இந்த அரசியல் வந்து எனக்கு முன்னாடி படித்த அரசியல் தான் வந்து எனக்கு பாடம் சொல்லி தரும். அதனால இதை எழுத ஆரம்பிச்சோன்னே ஒரு 6 மாசம் இது வரைக்கும் ஒரு 8 நாவல் எழுதியிருக்கிறேன், ஒரே ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கிறேன். எல்லா நாவலுக்கும் எனக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா 3 வருஷம் 4 வருஷம் வரப்போலாம் 5 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த நாவலை 6 மாசத்துல எழுதி முடிச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ ஆவேசம் எனக்கு. ஒரு கதாபாத்திரம், கோபால்ன்ற கதாபாத்திரம் கிடைச்ச உடனே எல்லாம் ஒரிஜினல் கேரக்டர். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, 3 பேரோட கேரக்டரை ஒருத்தருக்குள்ள ஃபிக்ஸ் பண்றது, 2 பேரோட கேரக்டரை ஒருத்தருக்குள்ள ஃபிக்ஸ் பண்றது. ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த கேரக்டரோட கலரை மாத்துறது. இப்படியான பாவனைகள்லாம் வந்து நம்ம சப்கான்சியஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். அவனை பார்ப்போம், அவன் வந்து இப்படியா வந்து நான் கண்டுபிடிச்ச கடவுள்களும் பிசாசுகளையும் அதில் கொண்டாந்து, நீங்க யாருன்னா அறுபடுங்கள் அந்த வாட்சி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொல்ற அந்த ஸ்ட்ரக்சர் புரியும். அந்த மாதிரி அந்த நாவல் கடன்னு ஒரு 6 மாசத்துல முடிச்சுட்டேன். நான் முடிச்சுட்டு நான் வாசிக்கிறேன், வாட்சா இதுதான் நாவல். இப்போ முன்னாடி கீழ்ச்சி போட்டதுதான் வெற்றிடமா இருந்த இடத்துல என் நாவலை வச்சுட்டு நான் 10 வருஷம் வச்சுன்னு தெரிஞ்சாங்க. நான் ஆக்சுவலா 2000 எழுதுறாங்க. 2000 எழுதிட்டு நான் ஒரு பதிப்பகத்தில் எடுத்து போய் கொடுக்குறேன். அதாவது இப்போ முன்னுரையில் படிப்பல்ல, ஒரு புரட்சிகரமான பதிப்புகள்லாம் இவங்கெல்லாம் வந்தாக்கா அப்படியே நம்மளை அரவணைச்சு கொண்டாடி, அடுத்த வருஷம் நான் தான் வந்து இந்தியாவோட மர்சிம் கேரக்டிங்லாம் கனவுலாம் காணுவேன். அப்படிலாம் ஒன்றுமே நடக்கல. அது 8 வருஷம் ஆச்சு அது போடுறது. இதே அரங்கில் இது பின்னாடி ஒரு சின்ன அரங்கு இருக்கு, அதில் தான் வந்து முரண் கலரின்னு ஒரு இலக்கிய அமைப்பா. நான் ஃபர்ஸ்ட் நாவல் எழுதி முடிச்ச பிறகுதான் நான் ஒரு இலக்கிய அமைப்பையே செஞ்சேன். நாவலை வெளியிடுற அன்னைக்கு தான் ஒரு முதல் எழுத்தாளரையே செஞ்சுக்கிறேன். இப்போ அவங்களுக்குலாம் நல்ல சந்தர்ப்பம், இந்த மாதிரியான ஒரு கோடைக்கால பயிற்சி நடத்துனா இவ்வளோ பேர் வந்து பேசுறாங்க. உங்களுக்குள்ள ஏற்கனவே ஆசை இருக்குது, ஆசை மட்டும்தான் உங்களை வளர்க்கும். கேட்டுன்னு இருக்கிறது அதெல்லாமே கிடையாது. ஒரு ஆசை, ஒரு சின்ன பொறி கிடச்சிதுன்னா போதும். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு தீவிரமா ஓடிக்கிட்டே இருந்தேன். ஒரு இடத்த பார்த்த உடனே இந்த கிராஃப்ல வந்து ஒரு 100 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா ஒரே ஒரு தலையின் அசைவு மட்டும் என் உள்ளத்துல ஒரு 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 ஷாக் உண்டாக்கினே இருக்கும். ஒரு சின்ன புன்னகை மட்டும் நான் மறக்காம யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது எங்கேயோ ஒரு கதாபாத்திரத்துல நம்ம பயன்படுத்துவோம். இது எழுதுறவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு. நம்ம எல்லாரையும் நீ நான் கூப்பிடுறேன், நீ என்ன திரும்பி என்னன்னு சொல்லுவார், நீ என்ன எல்லாத்தையும் மறந்துடுறேன், என்ன நான் கூப்பிடுறேன், நீ எங்கேயோ பார்த்துட்டு நான் எங்கேயோ பார்த்துட்டு இல்லை, ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன், யாரையும் பார்த்துட்டு இருப்பேன், எதையோ ஒன்று கவனிச்சுட்டு இருப்பேன்.
இது வந்து ஒரு அசைவு, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ எழுதுறதுலாம் அப்படிலாம் கிடையாது. போய் உட்காந்து காலையில சிற்பம் கூட அப்படி செதுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கண்ணி செதுக்கி 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 அதை டிசைன் பண்ணிட்டு அப்புறம் இடது இவ்வளோ வந்து நம்ம சிற்பங்களும் கூட ரொம்ப அபூர்வம் தான், அற்புதம். ஆனால் கிரேக்க சிற்பங்கள்லாம் நரம்புகள்லாம் போட்டிருப்பாங்க, நரம்பு பயங்கரமா இருக்கும், பாவனைகளே ரொம்ப அற்புதமா இருக்கும், கலரிங் பண்ணுவானுங்க அவனுங்க ஒரே பள்ளிகள்லயே கலரிங். இதெல்லாம் ஒரு 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 பெரிய சப்கான்சியஸ் ஒர்க்கு. அது மாதிரி ரைட்டிங்ல நீங்க என்ன பண்ணணும், நான் 3 ஸ்டெப்பா பிரிச்சுக்குவேன் என்னோட ரைட்டிங்கை மட்டும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சு நொறுக்குவேன். எனக்கு ரொம்ப ஒரு கேரக்டர் மேல இந்த மாதிரி பிசாசுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கோபமா ஒரு கொந்தளிப்பேன் நான். கதவு அறைக்குள்ள யாருன்னா எட்டி பார்த்துட்டாங்கன்னாக்கா ஏதோ லூஸ் ஆகிட்டா போலதுன்னு நினச்சிப்பாங்க. நான் ஒன்று பேசிட்டு இருப்பேன், டைலாக்ஸ்லாம் பேசிட்டு இருப்பேன், அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஆபாசம் சூட்டு தனியறதுக்குள்ளவே நான் கையில் நான் ஒரு 6 நாவல் வரைக்குமே நான் வந்து கையில தான், 5 நாவல் வரைக்கும், அதுக்கப்புறம் ஒற்றைப்பல் வரைக்குமே, மரப்பாலம் வரைக்குமே நான் கையில தான் எழுதுவேன். 3 முறை எழுதுவேன். 3 முறை எழுதுறதுன்றது ஃபர்ஸ்ட் டிராப்ட் எழுதும்போது அடிச்சு நொறுக்கிடுவேன் நான். எனக்கு இருக்கிற கோபம், அன்பு, காதல், அழுக, என்னுடைய அந்த சம்பவங்கள், அந்த கதாபாத்திரங்கள் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் 360 டிகிரியில வந்து அசைஞ்சா கூட அது தன்மையில இருந்து மாறவே கூடாது. நீங்க அதை மாத்தினீங்கன்னா தோத்து போயிடும். ஒரு கேரக்டர் நான் இப்போ வந்து கோபால நான் அதுல கோபாலே எடுத்துக்கிறேன். அறுபடுவதில் கோபால் இருப்பார். கோபால் நல்லவராகவும் இருப்பாரு, கெட்டவராகவும் இருப்பாரு, அன்பானவராகவும் இருப்பாரு, காதலனாகவும் இருப்பாரு, அம்மாவோட மகனாகவும் இருப்பாரு, எல்லாமே இருப்பாரு. ஆனா அவருடைய கதாபாத்திரம் எந்த டிகிரிலயும் மாறாது, அவருடைய பண்பு நிலையிலேயே தான் இருப்பார். அவர் எப்படி பண்ணுவாரு அப்படிதான் பண்ணுவார். இப்போ அவரை செய்ய வைக்க முடியாத வேலைகள் எல்லாம் ஒருத்தர் செய்ய வைக்கணும் நான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப புரட்சிகரமாக தான் இருக்க மாட்டார், அவர் ஒரு பிழைப்பு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு புரட்சிகரமான கேரக்டர் எனக்கு ஒன்று என்னன்னா, அதுக்கு பீமன் ஒரு கேரக்டர் போட்டு அவரை இவரோட கூட தூக்குறவனா வைக்கிறேன். இப்போ அவன் வந்து இவரை விட சின்னவனா இருக்கும். இப்போ அவன் வந்து ஊருக்கு போவான். ஊருக்கு போனாக்கா அவன் சொல்லுவான், சுதந்திரம் வாங்கினாக்கா நம்ம ஊர்ல பாலம், அது வந்து 1940s நடக்கிற கதை, பீரியட் கதை. அவங்க பாலம் தேனும் ஊர் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி, ஆஹா அப்படி ஒரு சுதந்திரம். அவன் காங்கிரஸ் கட்சியில இருப்பான். இப்போ இங்க இருந்து நகரத்துல ஊருக்கு போவோம். ஊருக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவாரு, ஆர்பாரண்ட அதுக்கு முன்னாடி மஸ்லின் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விற்பாங்க ரோட்ல, இதெல்லாம் வாங்கி நல்ல ஒரு வேட்டி, நல்ல ஒரு மஸ்லின் ஜிப்பாலாம் போட்டு ஊருக்கு போவார். போனாக்கா நம்ம ஒரு கோவில் ஒன்று இருந்தது, அந்த கோவில அங்கே இருக்கிற முருகனை எவனுமே கண்டுக்க மாட்டாங்க, நம்ம சம்பாதிக்கிறாங்க, இப்போ போய் ஒரு மாலை போட்டு போகலாம் அப்படின்னு உனக்குள்ள ஒரு கற்பனை. இங்கேருந்து ஊர்ல இருந்து மெட்ராஸ்ல மாலை வாங்கிட்டு போயிடும். மாலையை வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் போடுவான். அங்கதான் ஆரம்பிக்கும் கதையை. மாலையை போடுவான். போட்ட உடனே பார்த்து, நீ ஏன்டா இங்கெல்லாம் வந்து மாலை போடுற, யாருடா கேளு, என்னடா சுதந்திரம் வந்தாக்கா தேன் பால் எல்லாம் ஓடனீங்க, மாலை கூட போட விட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா திட்டுவான். நீ என்ன பேசலாம் பேசுறீங்க, மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டுனா பேசுவியா கையில அப்படிலாம் பேசுவான். நான் உன் பொண்டாட்டி கையில மாலை போட்டேன், சாமி அதான் நிற்குது, அது கைத்துல தண்டை போட்டேன். அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடும். இஷ்யூ ஆனவொடனே இப்போ இது ஏன் சொல்லுவாங்க, இப்போ எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கோபால் பேச முடியாது. அப்போ கோபால் பேசுறதுக்கு முடியாததை இன்னொருத்தர் பேசணும். அப்போ இவங்க ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் வந்து இன்டெலெக்சுவலா பேசணும். அப்போ இந்த கதையை வச்சுக்கணும், நான் எங்க பேராசிரியர் இந்த கதைக்குள்ள வரவே முடியாது. அப்போ இந்த கோபாலுக்கு தொடர்பற்ற ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ப்ரொஃபஸரை கொண்டு வரணும். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வந்த ஒரு கிறித்துவ பின்னணி உள்ள ஒரு ப்ரொஃபஸரை கொண்டு வரனா அதுக்கான ரூட்டை செட் பண்ணணும். அந்த ரூட்டை செட் பண்ணி அவருக்கு ஒரு பார்ப்பன மாணவனை வந்து அவருக்கு மாணவனா மாற்றணும். இவங்க 2 பேருக்கமான உரையாடலை நிகழ்த்தி அதன் வழியா ஒரு வேலை. இப்போ இந்த கிராஃப்ட்லாம் எங்க இருந்து நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சப்கான்சியஸா நிகழணும். அது சப்கான்சியஸா நிகழணும்னாக்கா உங்களுக்கு சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரணும். அது ஒரு பேசிக்ல, அது ஒரு சயின்ஸ் தானே. அப்போ அந்த சட்டிக்குள்ளன்ற அந்த ஆழ்மனதுக்குள்ள நீங்க சரக்குகளை நிரப்பணும். அதுக்கு வந்து உட்காந்துக்கின்னு எல்லாத்தையும் தூக்கி உள்ள போறது இல்லை. நீங்க எங்கெங்கயோ சமூகத்தை பார்த்துருப்பீங்க, எங்கெங்கயோ படிச்சிருப்பீங்க, உளபூர்வமா செஞ்சதுதான் சப்கான்சியஸ்ல நிற்கும். இப்போ நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனா ஒரு 600 பக்கம் நாவல் எழுத முடியுதுன்னா நீங்க எங்க இருந்து வருதுன்னா ஆழ் மனசுல போய் அதை எல்லாமே படிமமா படிச்சிடும். அப்புறம் அது வந்து பானையா மாறும், சட்டியா மாறும். அந்த களிமண் உள்ள நிரப்பப்பட்டிருக்கும். சட்டிக்குள்ள நிரப்பப்படுறதுனால பியூரான மெட்டீரியலா இருக்கும். அதுதான் சப்கான்சியஸ்குள்ள போகும். நம்ம எப்பயாவது அதை டூல் வச்சுக்கணும். நம்ம சிலதுக்கு டூல் இருக்கும், அப்புறம் டூல் கண்டுபிடிக்கணும். நான் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு டூலை யூஸ் பண்ணுவேன். இப்போ அறுபடும் விலங்குக்கு ஒரு டூல், அது வந்து பீரியட் நாவல். அந்த பீரியட் நாவலுக்கான டூல், அதுக்கு ஒரு டைலாக் என்ன டூல், அது வந்து டைலாக் வந்து மாறும். கிராமத்துல நடக்கும்,
ஒரு ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இடையிலான உரையாடலாம் நடக்கும். அப்போ அந்த டூல் வேற, அப்போ அது கொஞ்சம் மாறும். கோபாலுக்கும் பீமனுக்கும் நடக்கிற உரையாடல் ஒன்று இருக்கும். இது இல்லாம வந்து அந்த காலத்தினுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய சொல்லுவாங்கல்ல, இந்த காசி சமூகம் சொல்லுவாங்கல்ல, தேவகாசிகள் இருப்பாங்க. அது வந்து ஊருக்கு ஒன்று இருக்கும். அது என்ன பயன்பாட்டுக்கு இருந்தது அப்படின்றத பத்தி பேச வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு அந்த நாவலுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் வந்து என்னோட கிராஃப்ல கிடையாது. ஆனா நீங்க எழுதிட்டே போகும்போது ஒரு ஒரு பேஸ் நீங்க அழகா உருவாக்கிட்டீங்க, அதுக்குள்ள உண்மை இருக்குதுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அது தனக்கான மாடிகளை, தனக்கான அறைகளை, தனக்கான படிக்கட்டுகளை அது உருவாக்கிக்கிட்டே போகும். இப்ப இதெல்லாம் எப்படி உருவாக்கும்? வானத்துல இருந்து எதுவுமே வராது, உங்களுக்குள்ள இருந்து தான் வரணும். உங்களுக்குள்ள எப்படி வரும்? இந்த சமூகத்துல இருந்து நீங்க எடுத்து உள்ள வச்சு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அப்படிலாம் செய்யவே முடியாது. ஆனா நீங்க வாசிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் என்னன்னாக்கா, நீங்க படைப்புகளை வந்து நீங்களே கண்டுபிடிக்கிறவங்களா. நான் சொன்னேன், ஒரு சினிமா வந்து நாமளே பார்த்துக்கணும். நான் எல்லாரும் பைசைக்கிள் தியூஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வந்து சென்ட்ரல்னு ஒரு படம் இருக்குது, உலகின் ஆகச்சிறந்த படம் இருக்குது. அப்படியா சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உலகின் ஆகச்சிறந்த படைப்பு எதுன்னு எல்லாருமே தாயின்னு சொல்லுவாங்க. மக்சிம் கார்கே பொறுத்தவரை தாய்மா. நான் அர்த்தமானவர்கள்னு. சிங்கி சைத்மா தவுதுனாக்கா எல்லாரும் வந்து குல்சாரி, அன்னை வயல் அப்படி சொல்லுவேன். நான் வந்து முதல் ஆசிரியர் சொல்லுவேன். சின்ன சின்ன புத்தகம் நான் சொல்றேன். தாயின பெரிய நாவல். டால்ஸ்டாயினாக்கா எல்லாரும் அண்ணா காரினா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அது அவரோட புத்துயிர்ப்பு தான் வந்து உலகின் ஆகச்சிறந்த படைப்பு. அதை நீங்க ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும். ரொம்ப சிம்பிள் மேட்டரை வந்து அவன் டிசைப்பான். நான் அறுபடை உலகையும் முடிச்சிடுறேன். ஆக்சுவலா எழுதி முடிச்சுட்டு நான் வாசிக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பாரு, நிறைய கதாபாத்திரங்கள் வந்துகிட்டே இருக்குது. எப்படா இவ்வளவு யோசிச்சேன், எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி சாமுவேல் வந்தாங்க, எப்படி எலிசபெத் டோரா வந்தாங்க, அப்புறம் நான் கிராஃப் போட்டு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு 10 வருஷம் ஆகுது வெளியிடுறதுக்கு. நான் அதுக்கிடையில டெய்லி வந்து அந்த நாவலோடவே தான் இருப்பேன். நான் என் தலையணை இருக்கும், என் பக்கத்துல அந்த புக்கு இருக்கும். கனத்த புக்கு 700 பக்கம். அது அச்சிட்டதுல வந்து 366 பக்கம் கிட்ட வரும். கையெழுத்து பிரதியா அது வந்து 600-680 பக்கங்களுக்கு வரும். நான் அது எப்பவுமே என் தலையணைக்கு பக்கத்துல அதை வச்சுக்கிட்டே இருப்பேன். இது எவ்வளவு லேட்டாவோ அந்த நாவலை நான் செப்பமிட்டுக்கிட்டே வரேன் நான். அப்போ நான் ஒரு முறை கிராஃப் போட்டு பார்த்தா, சரி கோபால் ரைட்டு, நாகமா ரைட்டு, அது 2 பேரும் இருக்கிற வரலாற்றில் இருக்கிற பிம்பங்கள். அது எப்படிடா உனக்கு சாமுவேல் வந்தான், எப்படி வந்து எலிசபெத் டோரா வந்தா, எப்படி சங்கரன் வந்தான், அவனுடைய நண்பர்கள் வந்தா, எப்படி சுலட்சணான்ற அந்த அம்மா வந்தா, ராசி அம்மா வந்தா, அவளோட பொண்ணுமே அவ பேர் வந்து விஜயா அம்மா, சுலட்சணா பொண்ணு, அவ வந்தா. பாலம்மான்னு அவங்க சித்தி ஒருத்தி உடல் பாழாகி ஒரு அறையில இருந்து முணங்குவா. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, சங்கரனோட அப்பா அம்மா எல்லாமே கிராஃப் போட்டு பார்த்தா எல்லாமே இந்த சமூகத்தினுடைய முணுமுணுப்பு. நான் எப்படி இந்த சமூகத்தை வந்து யார் யார் வழியா ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைச்சனோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது லீட் ஆகிட்டே வந்தது. அவங்க கேரக்டர் எல்லாருக்குள்ளேயும் போயிட்டாங்க. இப்போ அம்மா கேட்பாங்க, சங்கரனுக்கு சொல்லுவான், அம்மா நான் வந்து சுலட்சணாவை கூட்டிட்டு போய் வாழ போறான்னா, அட பாவி, அவ வந்து தாசியோட பொண்ணாச்சுடா, நீ எப்படி கூட என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கிற, உன் அப்பா சொல்றது எல்லாமே சரிதான் அப்படின்னா, உன் அப்பா உன் வீட்டுக்காரனை பத்தி உனக்கு சரியா தெரியாது, அவன் ஒவ்வொரு ராத்திரி அந்த வீட்டுக்கு போயிட்டு வரவன். அப்ப எப்படி நீ அந்த வீட்டுக்கு போற, அந்த வீட்டுக்கு போல, நீ பண்ண தப்புக்கு நான் பரிகாரம் பண்ண, அந்த பொண்ணை கூட்டணும், அவளை காப்பாத்தலன்னு எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறான், நான் அவளை காப்பாற்றி எங்க கூட்டிட்டு எங்க கூட்டின்னு போனாலும் அவளுக்கு அதே பிரச்சனை தான் வருது. அது நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கலன்னு சொன்னா அம்மாவுக்கு தெரியாது. ஐயோ நீ தப்பு பண்ற சங்க, அம்மாவோட அவங்க உரையாடும். அதுதான் அந்த நாவல். அந்த நாவல்ல ஒரு சாப்டர் இல்ல, அம்மாவோட உரையாடும். அம்மா பாரு, நான் ஒரு நல்லது செய்யறேன், அதுவும் ஆனா நான் உனக்குள்ள நல்லதை தான் செய்வேன்னு நீ நம்புற, ஆனா நான் செய்யறது கெட்டதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கியா, அந்த அளவுக்கு இந்த சமூகம் நான் நாசமாக்கி வச்சுக்கிடுமா அப்படின்னு தெரியலடா, எனக்கு ஏதோ நீ நல்லதுதான் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த 2 கேரக்டர் செத்து போயிடும் இவன் கூட்டின்னு போறது மாதிரி. அதனால கொஞ்சம் மனம் பழகும். இவ்வளவு விஷயமா நான் கிராஃப்ல கிடையாது, என்னுடைய நாவல் கிராஃப்ல கிடையாது, தானே அது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது. அந்த நாவலுக்கு வந்து தாமேசாவோட மாநிலத்தின் சிறந்த நாவலா அந்த விருது கொடுத்தாங்க. அந்த எனக்கு இந்த அரங்கு ரொம்ப முக்கியமான அரங்கு. இந்த அரங்கு எனக்கு இந்த அரங்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த சித்திர அரங்குல தான் நான் அந்த நாவல் குறித்து எல்லாருக்கையும் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஐயோ நமக்கு 28 வயசு எழுதணும், 38 வயசு ஆயிடுச்சு, அப்போ நான் உலகத்தில் இருக்கிறோம்மா 60 வயசுல தான் எழுதி நாவலாசிரியர் ஆனவங்க, பரவாயில்ல, இன்னும் நமக்கு 25-30 வருஷம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி என்ன வரும்போது என்னன்னா,
38 வயசுல வெளியிடும் போது நான் என்ன நினைச்சேன்னா 20 வருஷத்தை நம்ம வயசுல இருந்தே கழிச்சுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். நான் 18 வயசுல ஆசைப்பட்டேன், இப்போ 18 வயசுல தான் நான் வெளியிடுறேன்னு நான் நினைச்சேன். 28 வயசை நான் லாஸ், அதாவது காலத்தை வந்து நகர்த்த முடியும். எழுதுறதுனால காலத்தை முன்னும் பின்னும் நகர்த்த முடியும். என்னோட எல்லா நாவலுமே பீரியட் நாவல் தான். பீரியட்னாக்கா எல்லாம் ராஜா சோழர் பாண்டியர் இவங்கெல்லாம் வரமாட்டோம். நம்ம தான் சோழன் பாண்டியெல்லாம் நம்ம இந்த நூற்றாண்டுக்குள்ள இருக்கிறதே வரலாறு தான். இப்போ நான் என் தாத்தா காலத்தில் எழுதுறதே வரலாற்று நாவல் தான். ராஜாக்களை எழுதுறது தான் வரலாறு கிடையாது. உங்க தாத்தாவை எழுதுறதும் ஒரு வரலாறு தான். உங்க தாத்தாவோட தாத்தாவை எழுதுறதும் வரலாறு தான். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அப்போ அந்த காலத்தை நகர்த்தி பார்க்குற பண்பை முதல்ல நீங்க கற்றுக்கணும். அந்த ஸ்கோப்பை எப்படி திருப்பி எப்படி வச்சுக்கணும், எப்படி அப்படி சொல்லு. ஏன்னா நான் எங்க இருந்து அந்த ஸ்கேலை கண்டுபிடிப்பேன்னா, நான் சென்னையை வந்து நான் பராக் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இங்கே வந்து திட்டுவாங்க. நான் தோழர் இங்கே யார் இருக்கீங்க, நான் ஒரு லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நம்ம கலந்துரையாடல் மாதிரி ஒன்று வைக்கலாம். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறத விட உங்களுக்கு யாருக்குன்னா டவுட் இருக்குதுன்னு சொன்னால் நான் இன்னும் கூட உங்களை கிளாரிட்டியாக சொல்ல முடியும். அந்த ஒரு மணி நேரம் பேசணும்னு எனக்கு சொல்லுவேன், தம்பி சொல்றீங்களா? அப்போ இந்த கிராஃபை நகர்த்தி பார்க்க நீங்க பழகிக்கணும். நான் எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணேன்னாக்கா, நான் ஒரு 16 வயசுல இருந்து இந்த நகரத்தை வந்து எப்படி சொல்றது, மூலக்கடையில இருந்து தாம்பரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் பீச், செகண்ட் லைன் பீச், அப்புறம் இந்த ஈவேரா சாலை, இங்க இருந்து புந்தமல்லி, இந்த மாதிரி குறுக்கும் நெடுக்கும் சைக்கிள்ல, பைக் வந்ததுக்கு அப்புறம் பைக்ல நண்பர்களோட நடக்கிறது, இப்படி ஓயாம இதை நான் பார்த்து பழகினேன். நீங்க இந்த சென்னையை பார்க்க முடியாது. இப்போ நீங்க மூர் மார்க்கெட்டை பாருங்க. மூர் மார்க்கெட்ல வந்து ஒரு 6 பஸ் எவ்ரிடே மார்னிங் வந்து நிற்கும், நார்த்ல இருந்து அங்க இருந்து. ஏன்னா அப்படி ஒரு சொர்க்கம் அங்கே ஒன்று இருந்தது. மைலேடிஸ் பார்க் இருந்தது, உயிர் காலேஜ் இருந்தது, நேரு ஸ்டேடியம், இப்போ இருக்கிற நேரு ஸ்டேடியம் கிடையாது, ஒரு நேரு ஸ்டேடியம் பார்க் இருந்தது, மூர் மார்க்கெட் இருந்தது, சென்ட்ரல், எல்லாமே அந்த 116 ஏக்கர் நிலப்பரப்புல இருந்த ஒரு சொர்க்கம். ஒரு 2 ஏரி இருந்தது, ஒரு 3 குளங்கள் இருந்தது. இவ்வளவு பெரிய அந்த அழகிய ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டு எல்லாத்தோட டம்மிங் இருந்தது. நீங்க மூர் மார்க்கெட் பில்டிங்கை பார்க்கணுன்னாக்கா அந்த புறநகர் ரயில்வே நிலையத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருப்பாங்க சைக்கிள்லாம் வர்ற இடத்துல அது. அப்புறம் மைலேடிஸ் பார்க்கு பார்க்கணுன்னாக்கா நீங்கள் சைடாம்ஸ் ரோட்ல ஒரு சின்னதாக ஒரு ஏக்கர்ல ஒரு பூங்கா இருக்கும். அது கிடையாது. நான் சொல்ற பார்க் வந்து சைடாம்ஸ் ரோட்ல இருந்து உள்ள நுழைச்ச உடனே உயிர் காலேஜ் வரும், அது ஜூ வரும். ஜூவை தாண்டின உடனே ஒரு பொம்மை ட்ரெயின் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பொம்மை ட்ரெயினுக்குள்ளதான் அந்த மைலேடிஸ் பார்க் இருந்தது. அது டேங்க் அடிக்கிற ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்தது 13 வயசுக்கு முன்னாடி. இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம கவனிக்கிறது, ஆசையா கவனிக்கிறது தான், எல்லாத்தையும் ஆசையா பார்க்கறது. அப்ப அதுக்குள்ள போயிட்டு எவ்வளவு கார்டன்ஸ் இருந்தது. அப்புறம் சொல்லுவாங்க எல்லாரும், இங்கதான் நிறைய ஷூட்டிங் நடந்தது, அந்த படத்துக்கு ஷூட்டிங் நடந்தது, இந்த படத்துக்கு ஷூட்டிங் நடந்தது. நானும் எங்க அப்பா ஃபேமிலி எல்லாம் போயிட்டு நிறைய ஒயிட் அண்ட் பிளாக் ஃபிலிம்ல போட்டோலாம் எடுப்போம். அப்போ நடக்கும் எங்க வீட்டுல. எங்க அம்மாவுக்கு பெரிய சச்சரவு, எங்க அப்பா ஏதாவது உண்டு பண்ணிட்டாருன்னா அவங்களை சால்வ் பண்றதுக்கு மைலேடிஸ் பார்க் கூட்டிட்டு போயிடுவேன். அப்போ நான் ஜாலியாக போய் போட்டோலாம் எடுத்துருக்கிறேன் அந்த பீரியட். ஓகே, அது மாதிரி ஒரு இந்த 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 பேக்ட்ராப் என் மைண்டுக்குள்ளவே இருந்தது. இப்போ அது இருக்குதா? இல்லை. அப்புறம் நிறைய வெள்ளையர்கள் கட்டடங்கள் இருந்தது. இப்போ அதெல்லாமே காணும், கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்போ நான் வந்து சூளை பிறந்து வாழ்ந்தேன். அதனால சூளை மில்லு ஒன்று இருந்தது. அது ஏறக்குறைய ஒரு 16, 15, 20 ஏக்கர்ல இருந்து ஒரு பெரிய மில்லுக்கான ஃபுல் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருந்தது. அந்த மில்லு வந்து 1835 நிறுத்திட்டாங்க. ஆனா அந்த மில்லோட ஃபுல் ஸ்ட்ரக்சரை நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு தொழிற்சாலையில வரக்கூடிய அந்த கூரை எப்படி இருக்கும், கண்ணாடி ஒளிப்பாயிற மாதிரி வச்சு இந்த கூரையை பெரிய பெரிய போர்க்கப்பல்களை உள்ள நிறுத்தினா கூட இடம் பிடிக்கும். அவ்வளோ பெரிய அரங்கு. அது எல்லாமே நான் ரொம்ப பிரமிச்சிருவேன் அதெல்லாம் பார்த்து. அது எல்லாமே எந்திரங்கள் தான் இல்லையே தவிர அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே இருந்தது, நான் பார்த்துருக்கேன். இப்போ அதெல்லாமே கிடையாது. அதே மாதிரி பிஎன்சி மில், அது முழுமையா இயங்குறது காலத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியும். அதோட சங்கோலி தான் எங்களுக்கு 3-6 சங்கோலி ஒலிக்கும். 5 சங்கோலியா? ஆமா, என்னோட மாஸ்டர் சொல்லிட்டாரு 5 சங்கோலி ஒலிக்கும். அப்ப இதெல்லாம் கேட்டு இப்ப அது வந்து ஒரு குடியிருப்பா மாறிடுச்சு. அதே போல நீங்க பிராட்வேல பார்த்தா நிறைய ஆங்கிலோ இந்திய குடியிருப்புகள், வெப்பேரியில நிறைய ஆங்கிலோ இந்திய குடியிருப்புகள், பெரம்பூர்ல நிறைய ஆங்கிலோ இந்திய குடியிருப்புகள், ஆங்கிலோ இந்தியர்கள், இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நகரம். எல்லாரும் சொல்றது போல ஐயோ மெட்ராஸா அப்படின்னு, மெட்ராஸ்ல தான் வந்து வாழ்வாங்க, பிழைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லா சகல வசதியோடு வந்துட்டு நம்ம புத்தி அந்த மாதிரி சோத்துல மேல கீழே, உடையில மேல கீழே, மனிதன்ல மேல கீழே, கடவுள்ல மேல கீழே, எல்லா குப்பையும் இந்த மனிதனுக்குள்ள. அதான் இந்த தத்துவமற்ற இந்த சமூகத்தினுடைய பார்வையிலிருந்து விலகி எவன் ஒருத்தன் படைப்பை செய்யறானோ
அவன் தான் படைப்பாளியா வர முடியும். அப்போ அந்த படைப்பை செய்யறதுக்கான பேசுதெல்லாம் படைப்பை செய்து நான் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு. ஒற்றைப்பல் நாவல் வந்து நான் எழுத ஆரம்பிச்சேன். ஒற்றைப்பல் நாவல் எழுதிட்டே இருக்கிறேன். ஒரு 80 பக்கத்துக்கு கடன்னு எழுதிட்டேன். ஒரு 2 மாசத்துலயே நான் எழுதிட்டேன். திருப்பி வாசிக்கிறேன். ஐயோ செம்ம பியூட்டிஃபுல்லா வந்துட்டு இப்ப கிழவை வந்து காணாம போயிடும். அந்த நாவல்ல கிழவை காணாம போயிடும். ஏன்னா எனக்கு அந்த நாவலுக்கு நான் கிராஃப் வச்சுக்கல. ஒரு கிழவர் என் மைண்ட்ல இருந்தாரு. அந்த கிழவரை தான் வந்து கருப்பு விதைகள்ல கூட நான் நோட் பண்ணியிருப்பேன். ஒரு கிழவர் எனக்கு இப்போ கிழவர்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னா ஒரு சில கிழவர்களுக்கு வந்து தொலைன்னு எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பான், சச்சரவம். சிலர் அமைதியா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன சண்டை ஒண்ணு நடக்குதுனாக்கா அதோட முன்னணி பின்னணி காரணங்களை டக்குன்னு சொல்லிட்டு எதை பண்ணா நீ பாப்பா வச்சுக்கிடும் டக்குன்னு சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு ஏதோ அவர் மைண்டுக்குள்ள அவ்வளவு சரக்கு இருக்கும். அது எப்படி உரையாடுறதுன்னு அவருக்கு தெரியாது. இல்ல நாம அவர் கையில உரையாடாம இருப்போம். அப்ப எனக்கு நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு முதியவர்களோடவே பழகிட்டே இருப்பேன். அவங்களோட கதை கேட்கறது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது வேடிக்கை பார்க்கறது இதை ரசம் தயிர் கதை தான் இருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு இங்க ஒரு என்னுடைய சர்க்கிள்லயே வந்து 7 நூலகங்கள் இருக்கு. வாடியா பார்க்கல ஒரு நூலகம் இருந்தது. ஒரு எழுதுறவனுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நூலகங்கள். ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போனா அது பக்கத்துல என்ன நூலகம் இருக்குன்னு பார்க்க. ஒரு 10 நாள் அந்த இடத்துல இருக்குன்னா அது பக்கத்துல என்ன நூலகம் இருக்குன்னு பார்க்க. இதேதான் எனக்கு வேலை. வாசிக்கிற. ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய கணத்தை அண்ணாக்காரி நான் வாசிக்கிறேன்னு எல்லாரும் அதை வாசிக்கணும். நமக்கு பிடிச்ச புத்தகங்களே 100 நம்ம முன்னாடி இருக்கும். அதை நம்ம தேர்ந்தெடுத்து வாசிக்கணும். கட்டாயத்தின் பேர்ல சில புத்தகங்களை வாசிப்போம். அதை தவிர்க்கணும். எனக்கு பிடிக்கும் அந்த புத்தகம். எனக்கு மொழிபெயர்ப்பு லத்தீன் அமெரிக்க மொழிபெயர்ப்புனா மார்க்கோஸ்னு போட்டுதான் அதை எடுத்து வாசிக்கணும். மேஜிக் மெட்டீரியல் அது எல்லாமே. அது நீங்க எப்பயாவது 100 ஆண்டு தனிமையில வாசிக்கணும். பயங்கரம். நான் சொல்றேன் ஒரு சில லிஸ்ட் சொல்றேன் பாருங்க. நீங்க அதை புத்துயிர்ப்பை வாசிங்க கண்டிப்பா. முதல் ஆசிரியர் ஒரு சின்ன புத்தகம். அதை தயவு செஞ்சு வாசிங்க. ஏன்னா உனக்கு ஆவனாதான் தெரியுதுனாக்கா அந்த ஆவனாவை போய் நீ இன்னொருத்தனுக்கு சொல்லு. இவனுக்கு தான் சொல்லணும், அவனுக்கு தான் சொல்லணும், அவனுக்கு சொல்லக்கூடாது, இவனுக்கு சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான பாசாங்க புத்தி பாசாங்க மரபெல்லாம் உடைச்சு எறிங்க. ஏன்னு சொன்னா நம்ம கிட்ட கல்வி நம்மளாண்ட நல்ல அறிவியல் இருந்தது, நம்ம கிட்ட நல்ல தத்துவம் இருந்தது, நம்ம கிட்ட நல்ல ஓவிய கலை இருந்தது, நம்மளாண்ட சிற்ப கலை இருந்தது, வைத்தியம் இருந்தது. எந்த இழவாவது இப்ப இருக்குதான் நம்ம கிட்ட. ஏன்னா நம்ம எதையுமே இன்ஸ்டிடியூஷன் பண்ணல. எல்லாம் அவன் பிள்ளைக்கு அவன் சமூகத்துக்கு அப்படின்னு நொறுக்கி ஒன்றும் இல்லாம குப்பையாய் என்ன இருக்குது இப்ப நம்ம கிட்ட? எல்லாம் இருக்குது பண்ணுவான். யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட என்கிட்ட இருக்குதா? என்கிட்டயும் உங்ககிட்ட இருந்தாதான் அது இருக்குதுன்னு அர்த்தம். 100 பேர்ல எவனோ ஒருத்தன் வச்சுட்டு அதை பேணி பாதுகாத்து இல்லைன்னா அது இருக்கிறதுன்னு கிடையாது. அது இல்லாதது போலதான் என்கிட்டயே இருக்குங்க. அப்படிதானே? அப்போ இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே நவீனத்தன்மை. உலகத்துல இருந்து வெளியில இருந்து வர்றதுதான். கட்டட கலையா இருந்தாலும் சரி, எந்திர கலையா இருந்தாலும் சரி. ஆனா என்கிட்டயே இருக்குது. ஏன் சும்மா மாறடிச்சுக்கணும், சும்மா நான் போய் பேசிக்கிட்டு இருக்கணும். என்கிட்டயே இருக்கு. இவனா சொல்லுவான் குளோனிங் முறை நம்ம கிட்ட இருந்தது. அப்புறமா இந்த செயற்கை கருவூட்டல் நம்ம கிட்ட இருந்தது. கண் அறுவை சிகிச்சை நம்ம எங்கடா இருந்தது? எங்க இருந்தது சொல்லு, காட்டு. எங்க பேப்பர்ல காட்டு. ஏதாவது தேடி இருக்குதா அவங்ககிட்ட? அங்க இருந்தது. எனக்கு இவ்வளவு நாள் சொல்லவே இல்லையா? என்ன படிக்கவே வேணாம். எனக்கு நான் இப்ப படிச்சுட்டேன். அவனையாவது வந்து ரான் பால் சாக்கரோட தத்துவத்தை எங்க பேசியிருந்தா நம்ம கையில ஒரு தத்துவம் தொத்திட்டீங்களா? நீங்க தான் அற்புதமான தத்துவம். இங்க புத்தனோட தத்துவத்தை மீறி என்ன தத்துவம்? அன்பாருன்னு சொல்லலாம். அது எவ்வளவு பெரிய தத்துவம். நம்ம கையில இருக்க அன்பு. கொண்டுடுறோம் நம்ம தான். நான் பொண்ணு அவங்கள்ட்ட பேசுறேன்னாக்கா என்ன கொண்டுடுறானுங்களா? அப்புறம் என்ன தத்துவம்? அது தத்துவமா? அது ஒரு மனிதனை கை நீட்டி இப்படி இவனு கை கொடுக்கலாமா, இவனோட கட்டி அணைக்கலாமா, இவனோட பேசலாமான்னு யோசிக்கிறீங்க. அப்புறம் எப்படி எழுதுவீங்க நீங்க? ஒரு சின்ன நாவல் ஒண்ணு, ஒரு நம்ம உலகத்துல இருக்கிற நிறைய படைப்புகள் வாசிக்கணும். இங்க இருக்கிறவங்க வாசிக்கணும். இங்கே அற்புதமான படைப்புகள் இருக்கு, எல்லாத்தையும் வாசிக்கணும். ஆனா என்னை பிரமிப்பூட்டின படைப்புகள்னு சொன்னாக்கா நீங்க எப்பயாவது வந்து அலெக்சாண்டர் குப்ரின் மலோக்கு கிடைக்குதான்னு பாருங்க. அதுல செம்மணி வலைன்னு ஒரு சிறுகதை இருக்கும். ஒரு தொகுப்பே போட்டிருக்கிறாங்க. இங்க சிந்தன்ல கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்க வாசிங்க. செம்மணி வலையில் உலக எல்லாரும் வெந்நீரேரோகள் நான் கண்டுபிடிச்சேன். நான் மார்க்கட்டி சொல்லுவேன். வெந்நீரேரோகள் இணையான வெந்நீரேரோகளும் மிக அற்புதமானது. அதை மாற்றிருக்கிறார். இவங்க யாரும் சும்மா சொல்ல, உண்மையதான் சொல்றாங்க. ஆனா ஒரு படைப்பாளன் தனக்கான ஒரு படைப்பையும் கண்டுபிடிச்சு. செம்மணி வலையில்னு ஒரு சிறுகதை இருக்கு. நீங்க யாரா வாசிங்க, நீ எப்பயா பாருங்க அந்த கதையை போய் சொன்னீங்களே, நீங்க வந்து திட்டக்கூட செய்யும். அற்புதமான சிறுகதை செம்மணி வலை. அதை வாசிக்கணும்னு நான். அது புத்துயிர்ப்பு வாசிக்கணும், முதல் ஆசிரியனை வாசிக்கணும், அலெக்சாண்டர் புஷ்கினோட கேப்டன் மகளை வாசிக்கணும். டால்ஸ்டாயோடு தான் புத்துயிர்ப்பு. டால்ஸ்டாய் அவரோட கசாக்குகள் ஒன்று இருக்குது. அது மிக மேதமையான ஒரு கிளாசிக்கல் படைப்பு. அந்த மாதிரி படைப்புகள் வாங்கணும். நீங்க இப்போ இங்க நம்ம சிங்காரத்தை வாசிங்க. சிங்காரத்தோட நாவல்
சிங்கரத்தோட நாவலை வாசிங்க. எழுதுறதுன்றது நீங்க ஆசைப்பட்டாலே எழுதிடுவாங்க. அதாவது நீங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்ல அந்த குங்கு கற்றுக் கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. குங்கு ஸ்டெப்ஸ் ஆஃப் குங்குலாம் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பு போட எடுக்கலாம். இந்த சீன்லாம் வந்து ஆசைப்படுறதுன்றதே ஃபர்ஸ்ட் மாஸ்டர் தாக்குங்க. எழுதுறது எனக்கு இப்போ உங்களுக்காக ஒருத்தர் உரையாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், இதெல்லாம் சொல்ல எனக்கு ஒரு ஆள் கிடையாது. ஏன் எழுதுறேன், ஏன் தேவையில்லாம பிரச்சனைகள் லூஸ் ஆகிட போறேன்னு. ஆனா நான் ஆசைப்பட்டுட்டே இருக்கோம். அட பாவீங்களா, இந்த சமூகம் இவ்வளவு நாசமா இருக்குது, ஆனா எல்லாமே இருக்குது இந்த மண்ணில், எல்லாமே இருக்குது, ஏன் என் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது, ஏன் நான் உழைக்க எல்லாமே இப்போ இவன் உழைக்கணும், இவன் உழைக்கக்கூடாது, இவன் சிந்திக்கணும், இவன் சிந்திக்கக்கூடாது, இந்த மாதிரி நான்சென்ஸ் தாட்லாம் எங்கெந்தா கொண்டாந்தானுங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பேசிக், இந்த மாதிரியான அறிவு எழுச்சி வந்து நமக்குள்ள வந்து, ஆனா யாரையும் வந்து தாக்குறதுன்றது பெஸ்ட். நம்ம கிட்ட இருக்கிற அன்பை வந்து எப்படி ரைட்டிங்கா மாத்துறது, அப்புறம் எப்படி கிராஃப் போட்டு பாருங்க. எந்த ஒரு படைப்புக்கும் நீங்க செய்யணும் ஒரு கிராஃப். எல்லாத்துக்குமே ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப் போடுறது போல நீங்க ஒரு வரைபடத்தை வரைஞ்சி பார்க்கலாம். இது மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது நடைமுறைக்கு செல்லுபடியாகும், ஆனா செயல்படும் போது அது உட்காரு. இப்ப நான் கூட இவ்வளவு விஷயங்கள் எழுதி வந்தேன், ஆனா இதெல்லாம் நான் எதுவுமே பேசல, நான் வேற ஒண்ணு பேசுனேன். இதேதான் ரைட்டிங்கே வரும். ஏன்னா நீங்க மட்டும் எழுதல, உங்க சப்கான்சியஸும் சேர்ந்து வேலை செய்யும், உங்களோட சேர்ந்து சமூகமா எழுதிக்கிட்டே இருக்கும், சமூகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தரா வேலை செய்யறதில்ல. ஒரு படைப்பு வந்து ஒரு தனி மனிதனால அவன் லீட் பண்றாங்க. நான் அதை கண்டுபிடிச்சேன் ரொம்ப காலம் கட்சி. நாம மட்டுமே உட்காந்து சிந்திச்சு பெரிய சாதனை எல்லாம் அப்படிலாம் நீ ஒண்ணு ஒரு ஆணியம் புடுங்கல ராஜா. இது வந்து என்னன்னா சமூகத்தினுடைய மனம்தான் உன்னோட, நீ மாஸ்டரைஸ் அதை வந்து நீ வந்து கைட் பண்ற. அப்ப அந்த கைட் பண்ணனா சமூகம் உனக்குள்ள இருக்கணும். சமூகம் வேற, எழுத்தாளன் வேற கிடையாது. கொம்பெல்லாம் எனக்கு முளைக்க கூடாது. எனக்கு ஒரு வேலை செய்ய நடக்குதுன்னா நான் என்னுடைய தோழமை, என்னுடைய அன்பு, என்னோட உலக பார்வை, என்னுடைய படைப்பு, எவனோ ஒருத்தர் எழுதியிருப்பான், யாரோ என்ன மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நான் எப்பவுமே வடிவு கட்டிக்கிற மக்சின்காருக்கு எனக்கு ஒரு பெரிய, அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னா அவங்க எழுதுனதெல்லாம் வச்சு நம்ம பெருசாலாம் இங்க மனப்பாடம் பண்ண ஒண்ணுமே பண்ண முடியும். ஏன்னா நீங்க அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து அனட்டாமியே தான் படிப்பீங்க, ஆனா இங்க இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தான் நீங்க வேலை செய்யும். அவர் குடல்ல தான் நீங்க கை வச்சு அறுவை சிகிச்சை பண்ணணும். அப்ப அதனால வந்து எல்லாத்தையும் வாசிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாசிக்கலாம். நான் சொன்னதெல்லாம் வாசிக்கணும் ஒரு அவசியம் இல்லை. இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்து. அந்த நேரத்தில் இவங்க யாரும் அதெல்லாம் வாசிக்க மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண ஏதோ கட்சியில் இருக்கிறவங்க அப்படிதான் வாசிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு எந்த கட்சி எதுவுமே கிடையாது. நான் இதன் வழியாக தான் அரசியலே பிடிச்சி. ஜான் ரீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட உலகை குளிக்க 10 நாட்கள் வாசிக்கும் போதுதான் எனக்கு வந்து ரஷ்ய புரட்சினா என்னன்னு தெரியாது. லெனினோட மரணம், லெனினுக்கு மரணம் இல்லைன்ற மரியா பிரிலோவா எழுதுனா அந்த புத்தகத்தை வாசிச்ச உடனே தான் எனக்கு ரஷ்யான்னு ஒரு நாடு இருக்கிறதே புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் ரஷ்ய இலக்கியம் நான். அப்போ அந்த மாதிரி தான் நீங்க ஒரு ஹெமிங்வே கடவுள் கடவுளை வாசிச்சிருப்பீங்க பெரும்பாலும் எல்லாரும். நீங்க அது வந்து ஒரு பெரிய ஊக்க சக்தி. அதெல்லாம் உங்க லைப்ரரியில முன்னாடி வச்சுக்கணும். நான் அந்த மாதிரி அந்த புக்கை வச்சுப்பேன். ஒரு கிழவன் வந்து அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய ஒரு கிழவன் எப்படி தான் முயற்சியாலேயே வந்து தான் வேட்டையாடுற மீனோட பேசுவான், நண்பா வந்துரு நண்பா, கை வலிக்குது தாங்க முடியல, என் கூட வான்னு கெஞ்சுவான். அது அழகா வந்துடும். ஆனா காலம் வகையில தான் அந்த அரிய பரிசை பறிச்சு. அது ஒரு எக்ஸலன்ட் மெட்டீரியல். அந்த நாவல் எவ்வளவுன்னா ஆசைப்படலாம், நம்ம கிட்டவும் வரும், ஆனா நம்ம கிட்ட இருக்குமா தெரியும். நீங்க ஒரு புன்னகையோட கடந்து போயிடுறதுக்கு அந்த அந்த நாவல் வந்து ஒரு சூப்பர் மெட்டீரியல். அழகா வீட்டில் போய் பட்டு தூங்கிடும், அந்த பையன் சோறு வாங்கி வந்துடும், அவ்வளவுதான். அவனுக்கு எறும்பு கூட இருக்கு அந்த படகுல, அவ்வளோ பெரிய மீன். அது ஒரு பெரிய பாடம். அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஒரு அப்படி கான்சியஸா அவன் எழுதுறான் பாருங்க. நான் அதுக்கப்புறமா வந்து நிறைய புத்தகம் வச்சிருக்காங்க. அந்த சின்ன புத்தகம் தான் பெரிய இன்ஸ்பயர். அது மாதிரி நம்மளை வியந்தோம். நம்ம பார்த்தோம். நான் புல்சாரின்னு ஒரு நாவல் சிங்கி சைட் மாத்தவன், முதலாசிரியர் எல்லாரும் சொன்னேன். சிங்கி சைட் மாத்தவன் ஒரு வருஷம் அதை நான் பேக்ல சோத்து மூட்டையோட வச்சு திரிஞ்சுன்னு இருந்தேன். எப்போ இந்த ஒரே ஒரு புக்கை தான் படிப்பேடா. நான் நிறைய புக்கு படிப்பேன், ஆனால் அந்த புக்கை என்னை விட்டு போடவே முடியல. அவ்வளோ அற்புதமான ஒரு புக்கு அது. அவன் ஒரு பொண்ணை விரும்புவான், அந்த பொண்ணு வீட்டுக்கு அந்த குதிரை போயிடும் தானாவே. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குதிரை மேலே வந்தால் குதிரையே போய் பழகிடுச்சு. குதிரையை எப்படி எழுதுறான் பாருங்க. அது மாதிரி அது ஒரு அது நமக்குள்ளவே அழகா வந்துடும். இந்த மாதிரி இந்த வாழ்க்கையை முழுக்க ரசிச்சு சப்கான்சியஸை நல்லா கம்ப்ளீட் ஆக்கி வச்சுட்டு எழுதணும்னு நீங்க உட்காரும் போது கிராஃப்ட் போட்டு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து அடிச்சு நொறுக்குங்க. செகண்ட் டிராஃப்ட் வந்து நம்ம ஆசாபாசங்கள் எல்லாம் கொஞ்சம் லெவல் பண்ணி எவ்வளவு தூரம் அது போகலாம், எவ்வளவு தூரம் அழகையோட இருக்கலாம், எவ்வளவு தூரம் பேசலாம், எவ்வளவு தூரம் ரொம்பலாம் திட்ட வேணாம். இவனுங்களோட பாடுகளை இவனுங்களே அனுபவிக்கிட்டோம், தப்பு பண்ணவங்கலாம். ஆனா நம்ம வந்து அன்பை மட்டும் செலுத்துவோம் அப்படின்னு அன்பை பிரதிபலிக்கிறது. அப்புறம் நீங்க திட்டாமலும் இருக்கக்கூடாது.
அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கவும் செய்யணும். அதெல்லாம் கூட ரொம்ப, ஏன்னா அவ்வளவு யோகியர்கள்லாம் இந்த சமூகம்ல, அவ்வளவு தத்துவம் உள்ள சமூகமா இது இல்லை. அதனால அதையும் செய்யணும். ஆனா அதே வேலையா இருக்கக்கூடாது, ஏன்னா படைப்புக்கு அது பொருந்தாது. அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு ஃபைனல் ரெண்டாவது தேர்ட் டிராப்ட் வரும்போது நான் வந்து இருக்கக்கூடாது. அது யாரோ ஒரு ஒரு நண்பன் என்னென்ன கொடுத்துருக்கிற ஒரு படைப்பு மாதிரி அதை வாசிக்கணும். ஒரு நடுநிலைமையா இருந்து வாசி என் வேலை முடிஞ்சிச்சுன்னா நீ பண்ணு அப்படின்ட்டு பதிவு. இந்த அளவுக்கு நீங்க வேலை செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கேன். நான் ஏதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்ல முயற்சி பண்ண நினைச்சேன். அதான் இவ்வளோ விஷயங்களை எழுதிட்டு வந்து நான் எதுவுமே பேசுறேன். பரவாயில்ல. நீங்க இனி என்ன ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் ரொம்ப பதில் சொல்லுவேன். ஒரே ஒரு விஷயம் ஆக்சுவலா உங்களை ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னு நான் விரும்புவேன். எது வந்து சிறப்பான ஒரு படைப்பை வந்து உங்களுக்கு வந்து நீங்க எழுதுறதுக்கு தயாராகிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கணும்னா, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சமூகத்துல எனக்கு பிடிக்குது, எந்த மாதிரியான விஷயங்களை நான் ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு, எந்த மாதிரி புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குது, எந்த மாதிரியான சினிமா எனக்கு பிடிக்குது, இதெல்லாம் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களை நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க அப்பதான் ஒரு படைப்பை கண்டுபிடிக்க முடியும். நீங்க உங்களையே கண்டுபிடிக்காம ஒரு படைப்பை கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து ஆழ்கணத்துல மூழ்கிட்டு மூச்சு தண்ணிருக்கீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களை கண்டுபிடிக்கணும். உங்களை கண்டுபிடிச்ச பிறகுதான் நீங்க ஒரு படைப்பை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டுனாக்கா, எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன குழு என்னன்னா, நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நேசிக்கிறீங்க, எந்த மாதிரியான படைப்புகள் எல்லாம் நீங்க விரும்புறீங்க, எந்த மாதிரியான சினிமாக்கெல்லாம் நீங்க எந்த மாதிரி நண்பர்கள் விரும்புறீங்க, சமூகத்தினுடைய எந்த மாதிரியான பிரதிபலிப்புகள்லாம் உங்களை ஆர்வசிக்குது இப்படின்றத வச்சு உங்களை எந்த எழுத்தாளர் வந்து உங்களை ரொம்ப உங்களை நீங்க கவர்றான், இவ்வளோ இதையும் யோசிச்சு பார்த்து நான் எந்த கேட்டகரியில இருக்கிறன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த மாதிரிலாம் நம்மளை சின்ன சின்ன ஸ்கேல் வச்சு நம்மளை அளந்துக்கலாம். இதன் வழியா தான் நம்ம ஒரு படைப்பை வந்து அணுகணும். நான் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. கவிஞரை பார்த்த உடனே நான் பேசுறேன். நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு பயனளிச்சுதா? அப்படியா? கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பியூரா இருந்ததா? அது ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. இருக்கும் தான் நான் நம்புறேன். நான் ஏன்னா அப்படிதான் அதாவது ஒரு நாவல் எப்படி உருவாகிறது என்று நுணுக்கங்களை எடுத்துரைத்தமைக்கு நன்றி ஐயா. இப்பொழுது மாணவர்கள் தங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஐயா, வாசிக்கிறது மூலமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு, மனிதர்களை, இந்த சமூகத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புரிதல் வரும். கண்டிப்பா புரிதல் வரும். ஏன்னா நீங்க வாசிக்கிறதன் வழியா நிச்சயமா, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாட்சி. நான் வாசிப்பின் வழியா மனிதனானவன். நான் வாசிப்பு தான் வந்து என்னை வந்து ஒரு நான் கூட பரவாயில்ல, நான் ஒரு மனுஷனா இருக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு தந்தது வாசிப்பு தான். ஒருவேளை என் கையில புத்தகம் வராம போயிருந்ததுன்னா, புத்தகங்களை நான் தேடி போகாம இருந்திருந்தேன்னா, நான் வந்து ஒரு இப்போ நான் எனக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு பெருமிதம் இருக்கும். நான் ஒரு வேலை செய்யறேன், இன்னும் கூட ஒரு சிறப்பான வேலையை செய்வேன் அப்படின்னு. இந்த பெருமிதங்கள் அற்ற ஒரு ஊங்கொட்டி கேட்கிற மனிதனா இருந்திருப்பேன். இப்போ நான் யாருன்னா சொன்னாக்கா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு அண்ணன் சப்கான்சியஸ்ல ஒன்று ஓடும். இந்த சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும், இவர் ஏதோ வேற ரூட்ல நான் அப்பவே தீர்மானிச்சிருவேன். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் ஒரு கடவுளையும் பிசாசுகளையும் இந்த சமூகத்துல தேர்ந்தெடுக்கிறது தான் என்னுடைய வேலையை, அதை தான் நான் படைப்புகளையும் காட்டுவேன் அப்படின்னு. இது பிசாசா இல்லை கடவுளான்றதை நான் தீர்மானிச்சேன் பேசும்போது. இந்த பண்பை எனக்குள்ள வளர்த்தது எதுனா புத்தகங்கள் தான். புத்தகம் வந்து ஒரு 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 10-20 ஆண்டு அனுபவங்களினுடைய ஒரு செறிவான ஒரு குறியீடுன்னு நான் சொல்லுவேன் படைப்புகள். அப்போ அதை வாசிப்பதின் வழியா நீங்க உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது பயனளிக்கக்கூடிய விஷயம் தான். வாசிப்பு மிக அவசியம். வாசிப்பே நம்ம எழுதுவானா, எழுதக்கூடும். ஆனா ஒரு பேசிக் ஒருத்த படிச்சுட்டு இப்ப நான் சொல்றேன், நீங்க இன்ஜினியரிங் கல்லூரியில படிக்கிறவர்கள் கண்டுபிடிப்பாங்க. ரைட் சகோதரர்கள் எந்த கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அது வந்து என்னன்னா உங்களுக்கு ஆமா, அது நீங்க நான் தான் சொன்னேன்ல, நான் முதலாசிரியர் ஒரு புக்கு சொன்னேன்ல, அதை வாசிங்க. அந்த முதலாசிரியர் புக்ல அவன் வந்து ஒரு
போர்க்குளத்தை போர்ல இருந்து வருவோம். போர் முடிஞ்சிச்சு, இப்போ நீ என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. நீ இப்போ சும்மா தான் இருக்கிற, சண்டை முடிஞ்சிச்சு, சண்டை முடிஞ்ச பிறகு ராணுவ வீரனுக்கு வேலை இல்லை. அப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீ போய் உன்னுடைய ஊர்ல போய் பாடம் நடத்து அப்படின்னு சொல்லுவான். அங்க போய் அவன் பாடம் நடத்தும் போது அவனுக்கு சில நண்பர்கள் வருவாங்க. அவன் என்ன செய்வான், இதை வந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்கல்ல, நீங்க வாசிக்கும் போது ஒரு மனிதன் எப்படியா மாறுறான், டிரான்சாக்ஷன் ஆகிறான். சண்டை போட்டு இருந்தான், சரி சண்டை முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்து அவன் என்ன பண்ண போறான் அப்படின்றத வந்து நீங்க வாசிப்பின் வழியா, ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்ப கிடைக்கும் தெரியாது, ஒரு வாசிப்பின் வழியா அதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் இதெல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தான் செய்யும். ஹலோ சார். சொல்லுங்க. சத்யேந்திர. லக்கியா நான் பெங்களூர்ல போயிட்டு கன்னடா லிட்ரேச்சர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி புக்ஸ் எல்லாம் இருக்கு. ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ಲಿ ಕುವೆಂಪು ಉಂಟು, ಮಲಗಳಲ್ಲಿ ಮದುಮಗಳು ಕಾನೂರು ಹೆಗ್ಗಡತಿ ಉಂಟು. ಅದು ಆಸ್ ಗುಡ್ ಆಸ್ டால்ஸ்டாய் அண்ட் டாஸ்டோவ்ஸ்கி. இது வரைக்கும் யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணல, படமும் ஆகல. பட் கானூரு ஹெக்கடுத்து படம் ஆக்கிட்டாங்க. அந்த மலைகளில் மதுவர்கள் கிட்டத்தட்ட 800 பேஜஸ் நாவல், ஒரு 600 கேரக்டர்ஸ் வருது. என்ன சொல்ல வர்றேன்ட்டு, நமக்கு வேற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணதுனால நமக்கு நிறைய குட் ஒர்க்ஸ் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொரியா, சைனா, ஜப்பான்ல கொஞ்சம் நாவல்ஸ் ஃபேமஸாக இருக்கு. அது டிரான்ஸ்லேட் பண்ணலன்றதுனால நமக்கு ஓன்லி ரஷ்யன் நாவல்ஸ், அமெரிக்கன் நாவல்ஸ், பிரிட்டிஷ் நாவல்ஸ் அது நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அது படிச்ச தவிர நமக்கு ரொம்ப பெஸ்ட் லிட்ரேச்சர் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ அதான் கொரியா இருந்தால் நமக்கு யாரான கிரேட்டஸ்ட் ரைட்டர் இருக்கலாம், யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணல, மொழி பிரச்சனை. சைனா இருந்தால் நமக்கு யாரான ரைட்டர் இருக்காருன்னா இருக்கலாம், ஒரு 5 பேர் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நமக்கு நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் இதாக இருக்கு. அப்ப நீங்க இப்சன் எல்லா நாடகங்களும் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இல்லைன்ட்டா நமக்கு நார்வேல ஒரு ரைட்டர் இருக்காருன்னே தெரியாது, அது ஒரு ஆக்சிடென்ட். அதே தவிர நமக்கு டென்மார்க்ல இருந்திருக்கலாம், இன்னொரு இடத்துல இருக்கலாம். ஸோ அதனால நமக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. இல்லை சார், நீங்க சொல்ல கரெக்டு தான். இப்போ இந்த 3 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெரிய எஃபர்ட் போட்டிருக்கோம். நம்ம படிப்புகளை வந்து பிற மொழிகளுக்கும் பிற மொழிகளில் ரீஜனல் லாங்குவேஜில் இப்போ தமிழுக்கு கொண்டு வர்றதுக்கும் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன விஷயம்னா, இப்போ சைனீஸ் இருக்குன்னா சைனீஸ்லேருந்து டைரெக்டாக தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது, தமிழ்லேருந்து சைனீஸ் பண்ணுறது, இப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த 3 வருஷமாக கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னொன்னையும் நான் சொல்கிறேன், தமிழில் நடந்த அளவுக்கு மலையாளத்தை விட்டுருங்க, மற்ற எந்த இந்தியன் லாங்குவேஜ்லையும் மொழிபெயர்ப்பு வந்துடுங்க. அவ்வளவு அதிகமான மொழிபெயர்ப்புகளை தமிழில் இண்டிவிஜுவலாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லாமல். இப்போ தான் கவர்மெண்ட் எடுத்து பண்ணுங்க. சரி, நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறத நம்ம ஒரு நாள் நம்ம நினைச்சதே கிடையாது. என்ன இல்லையா அதை பற்றி மட்டும் நம்ம பேசிட்டே இருப்போம், தப்பு கிடையாது. ஆனால் இந்தியன் லாங்குவேஜில் மலையாளம் தவிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு மொழிபெயர்ப்புள்ள தமிழில் ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் வந்திருக்குன்னா அது தமிழில் தான் வந்துட்டு. அந்த வகையில் நம்ம இது இன்னும் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் தமிழுக்கு வரணும். அதை விட முக்கியம், நம்ம ரைட்டர்ஸை நம்ம பிற லாங்குவேஜுக்கு கொண்டு போகணும். நம்ம இது ஒரு வழிப்பாதையாகவே இது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் நம்ம ரைட்டர்ஸ் அவ்வளோ தூரம் வெளியே போகல? இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் தமிழில் இருக்காங்க. கலங்கார்க்கு இருக்கார், அவர் எத்தனை நாவல்கள் எத்தனை வந்து பிற மொழிகளில் போயிருக்கு. நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்படணும், சிந்திக்கணும்.